உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கிருபையும் சமாதானமும் உங்களில் பெருகுவதாக. கடந்த மாதம் உங்கள் மத்தியில் வந்த சகோதரர் ராபர்ட் ஜெபசிங், அவங்களுக்கு சொந்த ஊர் மெஞ்ஞானபுரம். அவங்க திருமணம் பண்ணியிருக்கிறது நாசிரியத்துக்கு பக்கத்து ஊர் தங்கையாபுரம். பட் அவங்க செட்டில் ஆகிருக்கிறது இன்றைக்கி நாசிரியத்தில் இடம் வாங்கி வீடு கட்டி எங்கள் ஊரில் இருக்கிறாங்க. நானும் அவங்களை என்னுடைய கன்வென்ஷன் மீட்டிங்கில் கூப்பிட்டு பயன்படுத்தியிருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் நாங்கள் நல்ல நண்பர்களாக இருக்கிறோம். எட்வின் பிரதர் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டுகள் கும்மிடிப்பூண்டியில் 6 மாதத்துக்கு ஒருக்கா ஜெப முகாம்கள் நடத்த, அதில் கலந்து கொள்ள தேவனுடைய வார்த்தை கொடுக்க கர்த்தர் கிருபை தந்தார். ஆண்டவருக்கு மகிமை. என் பேர் நான் 4 திருப்பு மாற்றியிருக்கேன். என் பேரை 4 திருப்பு மாற்றியிருக்கிறேன். எனக்கு எங்கள் அப்பா அம்மா வச்ச பேர் பாலசுப்ரமணியன். நான் மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்த பொழுது எனக்கு சாமுவேல் விஜயபாலன் அப்படிங்கிற பேரை கொடுத்தாங்க. நான் ரட்சிக்கப்பட்டு ஊழியத்துக்கு வந்த பொழுது முதல் விசை திருநெல்வேலியில் ஒரு கன்வென்ஷன் பேச போயிருக்கும்போது வால் போஸ்ட் அடிச்சிருந்தாங்க, சாமுவேல் விஜயபாலன் வரார். ஆனால் அங்கே போகும்போது எனக்கு அப்போ 23 வயது. நான் 19 வயசில் ரட்சிக்கப்பட்டேன். 21 வயசில் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். 23 வயசில் ஊழியத்துக்கு வர கர்த்தர் கிருபை தந்தார். நாங்கள் மீட்டிங் போயிருக்கும்போது அங்கே இருந்த மக்கள் கேட்டாங்க, சாமுவேல் விஜயபாலன் வராருன்னு சொன்னாங்களே. நான் தான் சாமுவேல் விஜயபாலன்னே. அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை அவருக்கு ஒரு 60 வயசு இருக்கும். நான் அப்போ அதை பெருசாக நினைக்கல. 1 மாதம் கழித்து தூத்துக்குடியில் ஒரு கன்வென்ஷன் மீட்டிங், புதுக்கோட்டைங்கிற இடத்துல. அங்கே போயிருக்கும்போதும் அந்த சபை மக்கள் கேட்டாங்க, சாமுவேல் விஜயபாலன் வராருனாங்களே, நீங்கள் வந்திருக்கீங்களேன்னு. அப்போ நான் தான் சாமுவேல் விஜயபாலன்னே. என்னடா போகிற இடத்துல கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு சொல்லி எனக்கு பேப்டிசம் கொடுத்த அந்த ஆவிக்குரிய தகப்பனிடத்தில், நீங்கள் சாமுவேல் விஜயபாலன் எனக்கு பேர் கொடுத்தீங்களே, அது நீங்கள் வச்ச பேரா இல்லை வேற ஒரு ஊழியக்காரருடைய பேரான்னு கேட்கும்போது, திருநெல்வேலியில் டெஃப் அண்ட் டெம் ஸ்கூலுடைய பிரின்சிபல், ஹீ இஸ் ஆல்சோ அ ப்ரீச்சர், அவர் ஒரு பிரசங்கியார், அவருடைய பேரை தான் உங்களுக்கு வச்சேன்னாங்க. சரி, ஒரு வரையில் 2 கத்தி என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாதுன்னு என் பேரை நான் உடனே சாமுவேல் வி பாலன் அப்படின்னு மாற்றினேன். ஒரு 6 வருஷம் சாமுவேல் வி பாலன்கிற பேரில் தான் ஊழியம் பண்ணிகிட்டு இருந்தேன். திண்டிவனத்தில் ஒரு அறுப்பின் பண்டிகை கன்வென்ஷன் மீட்டிங். என்ன அங்கே புக் பண்ணவங்க ட்ரெயினில் டிக்கெட் போட்டாங்க. ட்ரெயினில் வரும்போது டிடிஆர் கேட்காரு, ஐடி வேணும். என்கிட்ட ஐடி சாமுவேல் வி பாலனுக்கு கிடையாது, பாலசுப்ரமணியனுக்கு தான் இருக்கு. அந்த நாட்களில் நான் கவர்மெண்ட் ரிஜிஸ்டர் நியூஸ் பேப்பர் வச்சுருக்கேன். நான் ஜீவநதிங்கிற ஒரு பத்திரிக்கை நடத்துகிறேன். அது கவர்மெண்ட் ரிஜிஸ்டர் பேப்பர். அதில் எடிட்டர் எம் ஃபோட்டோ போட்டு சாமுவேல் வி பாலன் அட் பாலசுப்ரமணியன் இருக்கும். அதை டிடிஆர்கிட்ட காமிச்சு அவன் அக்செப்ட் பண்ணவே மாட்டேன்ட்டான். அது ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. அதனால அதை அப்போவும் பெருசாக எடுக்காமல் விட்டேன். நெக்ஸ்ட் பாண்டிச்சேரியில் ஒரு மீட்டிங், அவங்களும் ட்ரெயினில் புக் பண்ணும்போது சாமுவேல் வி பாலன் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிட்டாங்க. அப்போ டிடிஆரை வந்தது என்னுடைய நண்பன், என் கூட ஸ்கூலில் படித்த நண்பன். அப்போ அவன் சொன்னான், பாலன், நான் இப்போ உன்னை விட்டுறேன், ஆனால் மற்ற டிடிஆர் விட மாட்டாங்க, கண்டிப்பாக ஃபைன் அடிப்பாங்க, இல்லை ட்ரெயினை விட்டு உன்னை இறக்கிடுவாங்க, ஏதாவது பண்ணுன்னா. எதுக்கு வம்புன்னு சொல்லி நான் உடனே சாமுவேல்ங்கிற என்னுடைய பேப்டிசம் நேமில் பாதி எடுத்துட்டு பாலசுப்ரமணியன் அப்படின்னு 3வது திருப்பி என் பேரை மாத்துறேன். சாமுவேல் வி பாலன் அப்படின்னு, பிரதர் சாமுவேல் பாலசுப்ரமணியன் அப்படின்னு ஊழியம் செஞ்சுட்டு இருந்தேன். ஒரு 5 வருஷம் கழித்து ஒரு நாள் காலையில் 3 மணிக்கு ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு அதிகாலை ஜெபம் ரொம்ப பிடிக்கும். அப்போ ஆண்டவர் என் கூட இடைப்பட்டு, நான் உன் பேரை மாற்ற விரும்புகிறேன்னாங்க. ஏற்கனவே 3 திருப்பு மாற்றிட்டேன் ஆண்டவரே, ஃபேஸ்புக்கில் மாற்ற வேண்டியிருக்கு, எல்லாத்துலேயும் மாற்ற வேண்டியிருக்கு, இப்போ நீங்கள் என்ன மாற்ற போகிறீங்கன்னு. அந்த பிரதரை தூக்கிட்டு சாதுன்னு போடுனாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா நான் சாதுவே கிடையாது. நான் ஒரு ஷார்ட் டெம்பர், டக்குன்னு கோவப்படுற ஆள். என்னை பார்த்தா கோவப்படுற மாதிரி தெரியாது, ஆனால் கோபம் வந்தால் கொஞ்சம் கையில் பிடிக்க முடியாது. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பு வாழ்ந்த துன்மார்க்க வாழ்க்கை. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நாய்வால் நிமித்த முடியாது, நம்ம புத்தியை மாற்ற முடியாது. இன்னொரு பழமொழி சொல்லுவாங்க, சாதி புத்தியை செருப்பால் அடித்தாலும்
போகாதும்பாங்க. அதே மாதிரி ரட்சிக்கப்படுகிறதுக்கு முன்பு ஒரு 11 ஆண்டுகள் ரவுடியா வாழ்ந்தது. ரட்சிக்கப்பட்ட பிறகு அந்த ரவுடித்தனம் கிடையாது. ஆனா கண்ணு முன்னாடி ஏதாவது ஒரு அக்கிரமம் நடந்துச்சுன்னா கேட்காமலும் இருக்க முடியாது. அப்போ ஆண்டவர்கிட்ட சொன்னேன், நான் சாதுவே கிடையாது ஆண்டவரே, எனக்கும் சாதுவுக்கும் சம்மந்தம் இல்லை. நம்மளை பொறுத்தளவில் என்ன நினைப்போம்னா, சாதுன்னா கல்யாணமாகாத ஆள். எனக்கு சாது ஜேம்ஸ் ஐயா ரொம்ப பழக்கம். ஆரம்ப கால ஊழியங்கள் அவங்களோட ஊழியத்தில் இருந்திருக்கிறேன். அவங்களோட நானும் இணைஞ்சு ஊழியம் செஞ்சுருக்கிறோம். எங்கள் ஐக்கியத்தில் அவரை கூப்பிட்டு பயன்படுத்தி இருக்கிறோம். இப்போ சாதுன்னா தாடி காவி அப்படிலாம் போடணும் போல நினச்சி, எனக்கு கல்யாணம் ஆகிட்டு ஆண்டவரே, எனக்கு 2 பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்னேன். ஆண்டவர் ஆனால் சாதுன்னு போடு, நான் உன்னை சாந்த குணம் உள்ளவனா உருவாக்குவேன்னார். நான் சொன்னேன், முதல்ல என்ன சாந்த குணம் உள்ளவனா உருவாக்குங்க, அப்புறம் நான் சாதுன்னு போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசும்போது, என் வார்த்தைக்கு கீழ்ப்படினார். முடியாது, ஏன்னா நான் இருக்கிறது நேசரத், அது ஹைலி ஆங்கிலிக்கன் சர்ச், ஒரு ட்ரெடிஷ்னல் பீப்புள், சிஎஸ்ஐ மக்கள் ட்ரெடிஷ்னல் பீப்புள். நான் இருக்கிற அந்த பட்டணத்தில் 40,000 குடும்பம் இருக்குது. 40,000 குடும்பத்துக்கு என்ன தெரியும், ஏன்னா 50 வருஷமாக நான் பிறந்து வளர்ந்து அந்த பட்டணத்தில் இருக்கிறேன். அந்த எண்டிலிருந்து அந்த எண்டு வரைக்கும் எல்லாருக்கும் என்ன தெரியும், என்ன தெரியாத ஆட்கள் கிடையாது. நான் இப்போ ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், சாதுன்னு என் பேரை மாற்றினேன்னா என்ன எல்லாரும் சொல்லுவாங்க, வஞ்சிக்கப்பட்டாமா, வழி விலகிட்டான்னு சொல்லுவாங்க. எனக்கு இந்த அசிங்கம் தேவையானே, என் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறத விட உனக்கு மரியாதை முக்கியமானார். செவுட்டில் அடித்த மாதிரி இருந்தது. சரி, ஆண்டவரை விட நமக்கு பெருசு ஒன்றும் இல்லைன்ட்டு அப்போ ஃபோன் எடுத்து என்னுடைய ஆப்செட்டுக்கு ஃபோன் பண்ணி, எங்கெல்லாம் என் பேர் வருதோ அங்கெல்லாம் பிரதருங்கிறத எடுத்துட்டு சாமுவேலையும் தூக்கிடு, சாமுவேலும் வேண்டாம், சாது பாலசுப்ரமணியன் ஷார்ட்டாக போட்டுருன்னு சொல்லி அன்னைக்கு என் பேரை 4வது குரூப் மாற்றினேன். இப்போ சாது பாலசுப்ரமணியன் ஓடிட்டுருக்கு. என் மனைவி சொல்லுவா, யாராவது என்கிட்ட வந்து உங்களை சாதுன்னு கேட்டால் நான் சொல்லிடுவேன், அந்த மனுஷன் ஊரை ஏமாத்துறாருன்னு சொல்லுவேன் அப்படின்னு என் மனைவி சொன்னான். என் மனைவியையும் ஆண்டவர் திருப்திப்படுத்தினார். நான் ஒரு சர்ச் ஆஃப் காட் பாஸ்டரோட ஃபெல்லோஷிப்பில் இருக்கிறேன். அந்த பாஸ்டர் சர்ச்சுக்கு தான் மீட்டிங் இல்லைன்னா போவேன். ஒரு நாள் அந்த பாஸ்டர் ஃபோன் பண்ணி, அவங்க அக்கா சர்ச்சு புதியமுத்தூரில் இருக்குது, தூத்துக்குடி மாவட்டம் புதியமுத்தூரில். அவங்க சர்ச் டெடிகேஷன் டே கன்வென்ஷன் வச்சுருக்கோம், தம்பி வான்னு அவங்கள கூப்பிட்டாங்களாம். அந்த நாட்களில் பாஸ்டர்கிட்ட காரு கிடையாது. அப்போ என்கிட்ட ஃபோன் பண்ணி, பிரதர் உங்கள் கார் எடுத்துகிட்டு வாங்க, எங்கள் அக்கா சர்ச்சுக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னோடனே, அன்னைக்கு என் மனைவியும் வாமான்னு கூட கூப்பிட்டேன். பாஸ்டர், பாஸ்டர் அம்மா, நான், என் மனைவி 4 பேரும் புதியமுத்தூரில் அவங்க அக்கா சர்ச்சில் நடந்த அந்த சர்ச் டெடிகேஷனுக்கு போயிருந்தோம். கொஞ்சம் லேட்டாக வந்ததுனால லாஸ்ட் ரோவில் பின்னாடி உட்காந்துருந்தோம். ஒரு தெய்வ மனுஷன் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தவர் திடீர் நிப்பாட்டினார். உன்னை நான் சாதுன்னு சொல்லியிருக்கேன், தாடியை வளர்த்து காவியை போட்டுறாத, அது எனக்கு அருவருப்பு. நான் உன்னை குணசாலியும் கூடாரவாசியமாக வச்சு பயன்படுத்த விரும்புகிறேன்னார். அதனால இப்போ என்னோட 2 கார்லேயுமே குணசாலியும் கூடாரவாசின்னு தான் எழுதியிருப்பேன். என் மனைவி அதுக்கு பிறகுதான் சரி ஆண்டவர் சொன்னால் நான் என்ன சொல்லன்னு ஏற்றுக்கொண்டாங்க. கொஞ்சம் கோபம் குறைஞ்சிருக்கு. உருவாகி கொண்டே இருக்கிறேன். நான் ஃபுல்லாக உருவாயிட்டேன்னு என்ன பண்ணலை, சொல்லலை. ஏன்னா ஸ்பாவங்கள் கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகு ஜென்ம ஸ்பாவம்ங்கிறத விட, அதாவது பாவ ஸ்பாவத்திலெல்லாம் ஆண்டவர் வந்து எனக்கு ஒரு ஸ்லாக்னஸ் கொடுக்கல, அது பெர்ஃபெக்டாக கர்த்தர் கொண்டு வந்தார். பட் நம்ம வந்து ஆண்டவர் கோபப்படுவார்ல, பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, நீங்கள் கோபம் கொண்டாலும். அதே மாதிரி சில அநியாயங்களை கண்டா மட்டும் கொஞ்சம் லேசாக வரும், ஆனாலும் கர்த்தர் அதை மாற்றுவார். இந்த நாட்களில் இந்த இடத்துல வந்து உட்கார்ந்தேன், இந்த ஜெபரையை பார்த்த உடனே எட்வின்ட்ட உன்னை சொல்றதுக்கு நான் என் ஆவியில ஏவப்படுறேன். பெங்களூர்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஊழியக்காரர், எங்கள் நண்பர், இந்த மாதிரி தான் அவர் சர்ச்சு கட்டிட்டு இருந்த நாட்களில் திடீர்னு அமெரிக்காவிலேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணார். ஐயா நான் ஒரு 15 நாள் வரேன், மீட்டிங்லாம் ஒழுங்கு பண்ணு அப்படின்னோடனே அவருக்கு அவர் ஃபேஸ்புக் நண்பர். ஸோ பெங்களூரில் உள்ள அந்த பாஸ்டர் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த அமெரிக்காவில் உள்ள ஊழியக்காருக்கு ஒரு 15 நாள் மீட்டிங் ஒழுங்கு பண்ணுறாரு. அவரை லாட்ஜில் தங்க வைக்கிறது, ரிசீவ் பண்ணுறது, பல இடங்களுக்கு காரில் கூட்டு போகிறது, எல்லா செலவும் அமெரிக்காவிலேருந்து வந்த ஊழியக்கார் பொறுப்படுத்திட்டார். 15 நாள் கழித்து போகும்போது அவர் கையில் ஒரு 50,000 ரூபா கொடுத்துட்டு வச்சுக்கப்பா அப்படின்ட்டு போயிட்டார். ஒரு 6 மாதம் கழித்து திரும்ப வரும்போது மறுபடியும் சொல்கிறாரு, நான் வரேன், எனக்கு கொஞ்சம் கிராம ஊழியங்கள் ஒழுங்கு பண்ண அப்படிங்கிறாரு. மறுபடியும் அவர் பரவாயில்ல, நமக்கு செலவு இல்லை, எல்லாம் தான் அவர் பார்த்துக்கிறாரு. 2வது மீட்டிங் ஒழுங்கு பண்ணுறாரு.
அதே மாதிரி ஒரு 15-20 நாள் இருந்த ஊழியத்தை முடிச்சு போகும்போது ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணுறதுக்காக நண்பர் அந்த பாஸ்டர் அவரை கூட்டு போயிட்டு இருக்காரு. போகும்போது என்ன பண்ணிட்டாருன்னா, நேர மகேந்திரா ஷோரூமில் கொண்டு போய் வண்டியை நிப்பாட்டி ஒரு புது ஸ்கார்பியோ புக் பண்ணி கையில் கொடுத்துட்டு 13 லட்ச ரூபாய்க்கு செக்கு போட்டு சர்ச்சை ரீபில்ட் பண்ணிக்கன்ட்டு போயிட்டார். ஃப்ரெண்டுக்கு ஆச்சரியனா தாங்க முடியல. நான் இப்போ உட்கார்ந்து இருக்கும்போது யோசிக்கேன், இதே மாதிரி ஒரு மிராக்கிள் ஆண்டவர் உங்களுக்கு பண்ணுவார். கர்த்தருக்கு சித்தமான நான் இதில் உட்காந்தோன்னா என் உள்ளத்தில் ஒரு பாரம், ஆண்டவருக்கு சித்தமான நான் ஒரு 50,000 தரேன் உங்களுக்கு. நீங்கள் அதை எதுக்கு பயன்படுத்தணுமோ பயன்படுத்துங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏன்னா நான் ஊழியத்துக்கு வந்த நாட்கள் இருந்து கிராம ஊழியங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு வரைக்கும் நான் கிராம ஊழியம் செய்கிறேன். ஒரு மாதம் 30,000 ரூபாய் செலவழித்து கிராம ஊழியம் செய்கிறேன். நான் போகிற இடங்கள் இந்த மாதிரி சில சபைகளை பார்த்தேன்னா பிஎஸ் சிஸ்டம் இருக்காது. ஒரு 50,000 ரூபாய்க்கு பிஎஸ் சிஸ்டம் வாங்கி கொடுப்பேன். அப்படி ஒரு வருஷமும் சில காரியங்களை செய்ய கிருபை தந்திருக்கிறார். ஆண்டவர் சித்தமான இந்த மாதம் தருமபுரியில் ஒரு சர்ச்சுக்கு வாங்கி கொடுக்குறோம். அதோடு சேர்த்து கர்த்தர் சித்தமான உங்கள் கையில் நான் கேஷாக கொடுக்குறேன். நீங்கள் கர்த்தர் எப்படி பயன்படுத்தணுமோ பயன்படுத்திக்கிடுங்க. இன்னும் ஒரு காரியத்தை நான் சொல்லிட்டு நான் செய்திக்குள்ள போக விரும்புகிறேன். பொதுவாக என் பிரசங்கம் 2 மணி நேரம் ஓடும். நீங்கள் பொறுமையாக இருந்தால் பாக்கியவதிகள். பொறுமையாக இருக்க முடியலன்னா எந்திரிச்சு நல்லா எல்லா பக்கமும் வாசல் திறந்திருக்கு, சத்தம் கட்டாமல் என்ன பண்ணிடலாம், போயிடலாம். ஏன்னா நான் ஆசிரியத்தில் மர்காசிஸ் ஐசென்டி ஸ்கூலில் டீச்சராக வேலை பார்த்தேன். நான் டீச்சராக வேலை பார்க்கும்போது எந்த ஸ்டூடெண்ட்டும் என் பெர்மிஷன் இல்லாமல் கிளாஸ் ரூமுக்கு என்ன பண்ண முடியாது, வர முடியாது. என் பெர்மிஷன் இல்லாமல் கிளாஸை விட்டு வெளியே போக முடியாது. ஆனால் நம்ம சர்ச்சில் அப்படி கிடையாது. என்ன பாஸ்டர், திறந்த மடத்தில் என்னமோ வந்த மாதிரி தான் என்ன பண்ணுறோம். ஆமாம், வாரம் நம்ம நினச்சா ஃபோன் எடுத்துகிட்டு போயிடுவோம், நம்ம நினச்சா ரெஸ்ட் ரூம் போயிடுவோம், நம்ம நினச்சா பிள்ளை அழுகுதுன்னு பிஸ்கட் வாங்கி கொடுக்க போயிடுவோம். சர்ச்சில் மட்டும்தான், ஜெபரையில் மட்டும்தான் நமக்குள்ளே என்ன இல்லை, செல்ஃப் கண்ட்ரோல் இல்லை. சரி, ஆனாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் எங்கே போனாலும் ரட்சிப்பை சொல்லாமல் என் செய்திக்குள்ளே போகிறது கிடையாது. என்னை ஆவிக்குரிய வாழ்க்கையில் வழி நடத்தின ஒரு தேவ மனிதன் அடிக்கடி சொல்லுவார், இலை போடாமல் சாப்பாடு வைக்காதம்பர். என்ன பண்ணக்கூடாது, இலை போடாமல் சாப்பாடு வைக்காதம்பர். அதனால ரட்சிப்பு குறித்து பேசாமல் நான் என் பிரசங்கத்தை ஆரம்பித்தது கிடையாது. இந்த நாட்களில் இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு ரட்சிப்புன்னா என்னன்னு தெரியல. இந்த நாட்களில் இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு ரட்சிப்புன்னா என்னன்னு தெரியல. நம்ம எல்லாரும் இயேசுவை நேசிக்கிறோம், பட் இயேசுவை பின்பற்றுகிறோமாங்கிறது கொஸ்டின். இயேசுவை நேசிக்கிறோம், இயேசுவை பின்பற்றுகிறோமாங்கிறது கொஸ்டின். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டீங்களான்னு கேட்டால் எல்லாருமே ஆமா ஜாமி போட்டுருவாங்க. நீ ரட்சிக்கப்பட்டியாமா? ஆமாம். நீ ரட்சிக்கப்பட்டியா? ஆமாம். யாரை பார்த்தாலும் ரட்சிக்கப்பட்டியானா என்ன சொல்லிடுறாங்க? ஆமான்னு சொல்லிடுறாங்க. நான் ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே எல்லாருமே ரட்சிக்கப்பட்டியான்னா ஆமான்னு தலையாட்டுறாங்களே அப்படி. எனக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுத்தார். அதுக்கு பிறகு ரட்சிக்கப்பட்டவங்ககிட்ட கேட்பேன், நீ எப்படி ரட்சிக்கப்பட்டா, என்னைக்கு ரட்சிக்கப்பட்டா, ஒரு ரட்சிப்பின் சாட்சியை எனக்கு சொல்லுன்னு சொல்லி கேட்பேன். நீங்கள் சொல்கிறத வச்சு தான் நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறா, நீ ரட்சிக்கப்படலைன்னு சொல்லுவேன். அதுலேயும் சில சொல்லுவாங்க, நாங்கள் ரட்சிக்கப்படலைன்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? கரெக்டு தான். உனக்கு தலைவலி வந்தால் டாக்டர்கிட்ட போய் கையை நீட்டுற, அவர் பிபி பார்த்துட்டு உனக்கு பிபி இருக்குங்கார். உனக்கு பிபி இருக்குங்கிறது யார் சொல்கிறா? அவர் சொன்னால் மட்டும் ஒத்துக்கிறீங்க. உங்களுக்கு சுகர் இருக்குங்கிறது யார் சொல்கிறா? லேப் டெக்னீஷியன் சொல்கிறா. அதையும் ஆமான்னு ஒத்துக்கிறோம். ஆனால் சர்ச்சில் பாஸ்டர் சொல்கிறதையும் ஊழியக்காரங்க சொல்கிறதையும் காது கொடுத்து என்ன பண்ண மாட்டோம். அதனால தான் நம்ம நிறைய பேர் விளங்காமலே இருக்கோம். அதனால தான் நம்ம நிறைய பேர் உருப்படாமல் இருக்கோம். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உருப்படுற பிள்ளை பிறந்த வீட்டில் செத்துருவாங்க. என்ன சொல்லுவாங்க? நான் கொஞ்சம் அடிக்கடி பழமொழிலாம் சொல்லுவேன். அது கொஞ்சம் நறுக்குன்னு குத்திச்சுனாலும் பொறுத்துக்கிடுங்க என்ன. ஆமாம், உருப்படுற பிள்ளை என்ன பண்ணிடுவான்? பிறந்த வீட்டிலே செத்துருமா. அப்போ நம்ம எல்லாம் சாவாமல் வளர்ந்து வந்திருக்கோம்னா நம்மளை உருவாக்கி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. சரி, வாட் இஸ் சால்வேஷன்? நிறைய பேர்ட்ட ரட்சிப்புன்னு என்னன்னு கேட்டால், ஞானஸ்நானம் எடுத்தது ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்கிறாங்க. ஞானஸ்நானம் வேற, ரட்சிப்பு வேற, பரிசுத்தாவின் அபிஷேகம் வேற. கல்யாணம் பண்ணி ஆயிட்டான்னு கேட்டால் நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு 2 பிள்ளை இருக்குங்காங்க. கல்யாணம் ஆயிட்டான்னு கேட்டால் என்ன சொல்லணும்? ஆமாம், இத்தனாவது வருஷம் ஆச்சு, இன்னாரோடு ஆச்சு, இந்த சர்ச்சில் வச்சு ஆச்சுன்னு சொன்னால் அது கரெக்ட். கல்யாணம் ஆயிட்டான்னு கேட்டால் எனக்கு 2 பிள்ளை இருக்குன்னு சொன்னால்
அது என்ன கதையில கேட்க? இன்னைக்கு லவ் பண்ணி டேட்டிங்ல வாழ்றவங்களும் குழந்தையோட இருக்காங்க, கல்யாணமே ஆகாம. அப்படித்தானே? சரி, வாட் இஸ் சால்வேஷன்? இப்போ நான் அந்த ரட்சிப்பு குறித்து உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன், நீங்க ஜெபிக்கிறதுக்கு ஏதுவா இருக்கும். கல்யாணத்தை வச்சே சொல்றேனே, தேவன் மணவாளன், அப்படிதானே? மணவாளன், சபை மணவாட்டி, அப்படிதானே? சரி, இப்போ கல்யாணத்துக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? முதல் லைன்ல உட்காந்தா கொஸ்டின் வரும். சொல்லுங்க, கல்யாணத்துக்கு முதல்ல என்னைய பண்ணுவோம்? தாடி வச்சு மீசை வைக்காதவரை சொல்லும். கல்யாணம் ஆயிட்டா தம்பி, உனக்கு கல்யாணம்னா முதல்ல என்ன பண்ணுவ நீ? சிரிக்கிறான். பொண்ணு பார்க்க போவோம்லப்பா, பார்த்துட்டியோ? இந்த கால பிள்ளைகள்கிட்ட ஆல்ரெடி என்ன பண்ணிடுறாங்க. எனக்கு முந்தானத்து ஒரு ஃபோன் வந்துச்சு மதுரையிலேருந்து. அங்கிள், எனக்கு நான் விரும்புகிறவரோடு கல்யாணம் ஆகிறதுக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு. நான் கேட்டேன், மாப்பிள்ளை பார்த்துட்டியா, இல்லை வீட்டில் பார்த்துருக்காங்களா? இல்லை நானே பார்த்துட்டேன்னா. சென்மத்துக்கு கல்யாணம் நடக்கான்ட்டேன். என்கிட்ட எல்லாம் ஜெபம் பண்ண வரவே கூடாது. ஏன்னா நான் உங்களுக்கு விரோதமாக தான் பேசுகிறாள். எனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு எரேமியா தீர்க்கதரிசியை போல ஒரு அழைப்பு. அதனால நான் நெகட்டிவாகவே பேசுவேன். என் செய்தியெல்லாம் நெகட்டிவாக தான் இருக்கும், பாசிட்டிவாகவே சொல்லுங்களேன் இருக்காது. அதனால என்ன ஒரு டைம் கூட்டவங்க மறு டைம் என்ன பண்ணவே மாட்டாங்க. எங்கள் ஏரியாவில் எனக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க, வேப்பங்குளன். எங்கள் ஏரியாவில் எனக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க, என்னது? வேப்பங்குளை. முதல்ல கல்யாணம்னா பொண்ணு பார்க்க போவோம், அப்படி தானே? எங்கள் ஏரியாவில் பொண்ணு பார்த்துட்டு பொண்ணு பிடிச்சிருக்குன்னா பூ வச்சுட்டு வந்துடுவாங்க. மாப்பிள்ளைக்கு அம்மா பொண்ணை திரும்புன்னு சொல்லி என்ன பண்ணிடுவாங்க, தலையில் பூ வச்சுட்டு வந்தால் இந்த பொண்ணை என் பையனுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு பூ வச்சுட்டு வருவாங்க. சரி, பொண்ணு பார்த்ததுக்கு பிறகு அந்த பொண்ணை வேற மாப்பிள்ளை பார்க்க வருவானா? அந்த மாப்பிள்ளை வேற பொண்ணு பார்க்க போவானா? மாட்டோம், அப்படிதானே? சரி, பொண்ணு பார்த்தது கல்யாணமா? பொண்ணு பார்த்துட்டு வரலாமா, அது கல்யாணமா? நான் சொல்றது புரியுதா? லாங்குவேஜ் புரியுதா? புரியல என்ன? புரியுதா? சரி, பொண்ணு பார்த்ததுக்கு பேரு கல்யாணமா? இல்லை. ஆனா பொண்ணு பார்த்துட்டோம், எனக்கு பொண்ணு பார்த்தாச்சு. பொண்ணு பார்த்த உடனே பொண்ணு போட்டோ எங்க வந்துடும்? பொண்ணு பார்த்த உடனே போட்டோ எங்க வந்துடும்? போன்ல வந்துடும். அப்ப யோசித்து பாருங்க, பொண்ணு பார்த்தாச்சு, ஆனா அதுக்கு பேர் கல்யாணம். அதே மாதிரி வியாதி சோமாச்சு, கடன் மாறிச்சு, படிப்புல கர்த்தர் பாஸ் பண்ண வச்சாரு, இன்னையிலேருந்து நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், ஏசப்பா பிள்ளையா வாழ போறேன், நீங்க ஒரு தீர்மானம் எடுத்திருக்கீங்களா? அது ரட்சிப்பு கிடையாது. நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கா, அவ்வளவுதான். 10th உங்க பிள்ளைய கொண்டு ஸ்கூல்ல சேர்த்திருக்கீங்க. 10th பாஸா? 10th படிச்சுக்கிட்டு இருக்காளா? ஸ்கூல்ல கொண்டு உங்க பிள்ளைய 10th சேர்த்திருக்கீங்க, பாஸ் பண்ணிட்டால, படிச்சுட்டு இருக்காளா? படிச்சுக்கிட்டு இருக்கா. அதே மாதிரி இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கீங்க, அது பேர் ரட்சிப்பு கிடையாது. சிலர் சொல்லுவாங்க, பிரதர், கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள்னு சொல்லியிருக்கலாம். ஆமா, அது தமிழ் படிச்சவங்களுக்கு தெரியும். என்ன டென்ஸ்ல சொல்லியிருக்கு? ரட்சிக்கப்படுவீர்கள் என்ன டென்ஸ்ல இருக்கு? ஃபியூச்சர் டென்ஸ்ல இருக்கு. அப்போ ரட்சிக்கப்பட்டீர்கள்னா நீ மனம் திரும்பிட்டான்னு அர்த்தம். ரட்சிக்கப்படுவாய்னா அந்த எழுவாய் பயநிலையெல்லாம் தெரியுமா? சரி, அதை விட்டுருங்க, நமக்கு தேவையில்லை. இப்ப நம்ம தமிழ் படிக்க வரல. ரட்சிக்கப்படுவீர்கள் தான் சொல்லியிருக்கு, ரட்சிக்கப்பட்டீர்கள் இல்லை. அப்ப இயேசுவை விசுவாசிச்சா இனிமேதான் ரட்சிக்கப்பட போறீங்க, அப்படித்தானே? ஓகே, சரி. பொண்ணு பார்த்த பிறகு செகண்ட் ஆப்ஷன் என்னது? என்கேஜ்மெண்ட், நிச்சயதார்த்தம். நிச்சயதார்த்தத்துல பாத்தீங்கன்னா பாஸ்டர் வருவார். பொண்ணு பார்க்கும்போது பாஸ்டர் கூட்டு போக மாட்டாங்க, அப்படிதானே? ஆமா, பொண்ணு பார்க்கும்போது பக்கத்து வீட்டுக்காரனுக்கே தெரியாது, என் வீட்டுல மாப்பிள்ளை பார்க்க வராங்கன்னு சொல்ல மாட்டோம், ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு எடுத்துருவான். அதனால பொண்ணு பார்க்க வந்தாச்சுன்னா மாப்பிள்ளைக்கு அம்மா அப்பா இல்லை மாப்பிள்ளைக்கு ஃப்ரெண்டு யாராவது 2 பேர் சத்தம் காட்டாமல் போயிட்டு பொண்ணு பார்த்துட்டு வந்துடுவோம். ஆனால் நிச்சயதார்த்தம் ஒரு 50 பேருக்கு சொல்லுவோம். பாஸ்டர் வருவாங்க, ஃபோட்டோ கேமராமேன் வருவார், ஒரு சின்ன குட்டி விருந்துலாம் நடக்கும், மண்டபத்தில் வச்சு நடக்கும். அது சர்ச்சில் வச்சு நடக்காது, ஒன்று பொண்ணு வீட்டில் இல்லை மண்டபத்தில் வச்சு நடக்கும். கடைசியில் பொண்ணுக்கு பைபிள்லாம் மாற்றி அந்த காலத்தில் சொல்லுவாங்க, பரிசம் போட்டால் பாதி பொண்டாட்டிம்பாங்க. பரிசம் போட்டாச்சுனாலே பாதி. ஆமாம், நிச்சயம் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிக்கடி அந்த பக்கம் வந்தேன் அப்படின்னு பொண்ணு வீட்டில் போய் உட்காந்து ஒரு 1/2 மணி நேரம் பேசிட்டு டீ காஃபி குடிச்சிட்டு வரலாம். அந்த காலத்தில் நிச்சயம் பண்ண பிறகு பொண்ணை வீட்டை விட்டு வெளியே விட மாட்டாங்க, என்ன பஸ். ஆனால் இந்த காலத்தில் நீ நிச்சயம் பண்ணிட்டீங்கன்னா, அத்தை நான் கொஞ்சம் அந்த கடை வரை கூட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு கூட்டு போயிடலாம்.
அப்படித்தானே? ஆனா ராத்திரி வீட்டுல கொண்டு விட்டுறணும். பகல்ல கூட்டிட்டு போய்கிடலாம். பொழுது சாயறதுக்குள்ள வீட்டுல கொண்டு என்ன பண்ணிடணும்? ஆமா, இல்லைன்னா பக்கத்து வீட்டுக்காரன் என்னத்தையா கதை சொல்லிடுவான். அதனால தேர் இஸ் a லிமிட்டேஷன். கொஞ்சம் யோசித்து பாருங்க. நிச்சயம் பண்ணியாச்சு, அதுக்கு பேர் கல்யாணமா? இல்ல, அப்படிதானே? நிச்சயம் பண்ணதுக்கு பேர் கல்யாணம். அப்போ வாட் இஸ் மேரேஜ்? மேரேஜ்னு என்ன? அதுக்கு ஒரு சர்வீஸ் நடக்கு, திருமண ஆராதனை நடக்கு. அதே மாதிரி நீங்க உங்க வாழ்க்கையில உணர்த்தப்பட்டு, நான் பாவின்னு உணர்த்தப்பட்டு எனக்கு ஒரு மனம் திரும்புதல் வேணும், பரிசுத்தமா வாழணும்னு உங்க பாவத்தை அறிக்கை பண்ணி ஜெபம் பண்றீங்களா? அதுக்கு பேரு ரட்சிப்பு இல்லை. அது நிச்சயதார்த்தம் மாதிரி தான். பாதி கிணறு தாண்டி இருக்கும். ஏன்னா நீ பாவத்தை அறிக்கை பண்ணிட்டு தானே இருக்க, இன்னும் மனம் திரும்பல. இல்ல, வசனம் சொல்லுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம். அப்ப நல்லா கேட்டீங்க, மேரேஜ்னா என்னன்னா, ஐயா கேட்பாங்க, ஏமா இந்த பையனை உனக்கு பிடிச்சிருக்காமா? ஆமா. அவன்கிட்டையும் கேட்பாங்க, உனக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்காமா? ஆமா. இப்ப பொண்ணுக்கு அப்பா அந்த பிள்ளைய கையை பிடிச்சு கொடுப்பார், அப்படிதானே? ஆமா, என் மகளை உனக்கு மனைவியா தார வார்த்து கொடுக்கிறேன்னு சொல்லுவாங்க. அவனும் கன்ஃபர்மேஷன் பண்ணுவான், உனக்கு எல்லா சொத்தையும் தந்துருவேம்மா, உன் சுகத்திலையும் துக்கத்திலையும் உன் மூஞ்ச தவிர வேற ஒருத்தி மூஞ்சியும் பார்க்க மாட்டேம்மா, அப்படிதானே? அது 3 மாசம் தான், விருந்து மருந்தும். அப்புறம் உங்க மூஞ்சியே பார்க்க மாட்டான். இன்னைக்குள்ள காலங்கள் அப்படி இருக்கு. சரி, போகட்டு, நமக்கு அது தேவையில்லை. அப்போ மேரேஜ்ங்கிறது பாத்தீங்கன்னா அது ஒரு கன்ஃபர்மேஷன். அதே போல நீங்க ரட்சிக்கப்பட்டா ஆண்டவர் உங்க கூட பேசுவார், மகனே மகளே உன் பாவத்தை நான் மன்னிச்சிட்டேன். அப்போ உங்க இருதயத்துல ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன், உங்கள் மனம் மறுரூபமாகும், அப்படிதானே? உங்க இருதயம் புதிதாக்கப்படும். அப்ப இருதயத்துல உண்டாகிற ஒரு சுத்திகரிப்புக்கு பேரு தான் ரட்சிப்பு. ரட்சிக்கப்பட்ட பிறகு என் வாழ்க்கையில நடந்தது, எங்க வீடு ஒரே இந்த இருக்கலாம், இந்த ஜன்னல் முடிஞ்ச உடனே இந்த சுவிட்ச் போர்ட்ல இருந்து இப்படி 2ஆ பிரிச்சோம்னா இவ்வளவு இடம் தான் எங்க வீடு. இதுக்கு அங்கெல்லாம் சேர்க்காதீங்க, கரெக்டா நான் நிக்கிறது அளவு இவ்வளவுதான். இதுல ஷாய்ப்பா இருக்கும், அந்த ஃபேனுக்கு மேல ஒரு 15 அடியில இருந்து ஒரு ஷாய்ப்பு போட்டு இங்க ஒரு 11 அடி இவ்வளவு தொடலாம். இதை 2ஆ டிவைட் பண்ணி, எட்வின் உட்கார்ந்து இருக்காரு, இதை 2ஆ டிவைட் பண்ணி இது கிச்சன், இதை டிவைட் பண்ணி இது ஸ்டோர் ரூம். இதுதான் எங்களுக்கு பெட்ரூம், ஹால், பிரேயர் ஹால், டைனிங் ஹால், ஆளினால் இவ்வளவுதான் எங்க வீடு. அப்படிதான் அந்த நாட்கள்ல நான் இருந்த வீடு. இப்போ கவனிச்சு பாருங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில என்ன சொல்ல வந்த? ஏதோ சொல்லிட்டு இருந்தேன், ரட்சிப்பு குறித்து தான் சொல்லிட்டு இருந்தேன். எதுக்கு வீட்டை சொன்னேன்? கரெக்ட். நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல ஒரு டிவி உண்டு. எங்க அம்மா டிவி 24 மணி நேரம் பார்ப்பாங்க. ஆனா ரட்சிக்கப்பட்ட உடனே ஐ காண்ட் என்டர் மை ஹவுஸ், என் வீட்டுக்குள்ள என்னால போக முடியல. நான் வீட்டுக்கு வெளியே நிக்கேன், எங்க அம்மா சொல்றாங்க உள்ள வாடா. ஏன் வெளியே நிக்கிறேன்? நான் சொன்னேன் டிவி ஆஃப் பண்ணு வரேன்னு. என்ன புதுசா பேசுறேன்னாங்க. புதுசா தான் பேசுறேன், என்னால உள்ள வர முடியல. என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன். ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரு சினிமா பாட்டை கேட்க முடியல. உண்மையிலேயே ஆண்டவர்கிட்ட நான் சண்டை போடுவேன். வாலிப நாட்கள் இருக்கும்போது ஆண்டவரே எல்லாரும் வீட்லயும் ஊஃபர் வச்சு தும் 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 அப்படின்னு சினிமா பாட்டு போடுவான். எனக்கும் சினிமா பாட்டு போடணும், நல்ல மண்பானைக்குள்ள பாக்ஸை வாங்கி வச்சு டேப் ரிக்கார்டை போட்டு பக்கத்து தெரு வரைக்கும் கேட்கற மாதிரி போட்டு போட்டு கேட்கணும்னு ஆசை. அன்னைக்கு ஆண்டவர் தரித்திரத்துல வச்சுட்டாரு. ஒரு டெல்லி செட்டு வாங்குறது கூட 500 ரூபா தரல அவரு. ஆனா ரட்சிக்கப்பட்ட பிறகு எல்லா பிளஸிங் கொடுத்தாரு. ஆனா அன்னைக்கு என் இருதயம் டிவியையோ நாடகத்தையோ சினிமாவையோ எல்லாத்தையும் வெறுத்து இருந்தது. யோசித்து பாருங்க, சினிமா பாட்டு போடுற பஸ்ல கூட ஏற மாட்டேன். அந்த நாட்கள்ல 1க்கு 2 டிவி வச்சிருப்பான் பஸ்ல, பாத்திருக்கீங்களா? எல்லாம் ஒரு மாதிரி உட்கார்ந்துருக்கீங்களே. ஆமா, ரட்சிக்கப்பட்ட பிறகு அது அருவருப்பா தோணுச்சு, அருவருப்பா தோணுச்சு. அதை பார்க்க பிடிக்கல, அதை பார்த்தாலே சி அப்படிங்கிற ஒரு இது மனுஷனால உண்டாகிறது இல்லை, ரட்சிப்பு கர்த்தருடைய. அப்ப நல்ல கவனிங்க, நீங்க ரட்சிக்கப்பட்டிருந்தா அகத்தின் அழகு எதுல தெரியும்? The face is the index of the mind. முயல் பிடிக்கிற நாயை மூஞ்ச பார்த்தா தெரியும்னு சொல்லுவாங்க. இப்ப கவனிங்க, ரட்சிப்பு உனக்கு ஒரு புது சிருஷ்டின் அனுபவத்தை கொண்டு வரும். ரட்சிக்கப்பட்ட பிறகு நீ 6 மணி 7 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருந்தா
தூங்கிட்டு இருக்கவே முடியாது. நீ தூங்குறீன்னா நீ ரட்சிக்கப்படலைன்னு அர்த்தம். இல்லை பிரதர், நான் நைட்டு 11 மணி வரைக்கும் முழிச்சிருந்து படித்தேன். அதுக்கு என்ன? நான் நைட்டு 1 மணிக்கு படுக்கிறேன், 4 மணிக்கு எழும்புறேன். இப்பவும் போன வாரம் நாங்கள் பிளட் டொனேட் பண்ணுறதுக்கு போயிருந்தோம். என் தம்பி, நான், என் தங்கச்சி 3 பேருமே பிளட் டொனேட் பண்ணுறதுக்காக போயிருந்தோம். ஹை கிரவுண்டில் படுத்திருக்கும் போது என் செக் பண்ணிட்டு அந்த டாக்டர் அம்மா சொல்கிறாங்க, உங்கள் பிளட்டு ரொம்ப டார்க்காக நல்லா இருக்கு பிரதர் அப்படின்னுச்சு. எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்குமே O பாசிட்டிவ். பிளட் எல்லாம் டெஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு பிளட் எடுக்க வரும்போது ஒரு கேள்வி கடைசி நேரத்தில் அந்த அம்மா கேட்டாங்க, நேற்று எவ்வளோ நேரம் தூங்குனீங்கன்னாங்க. 1 மணிக்கு படுத்துட்டு 4 மணிக்கு எந்திரிச்சேன்னு. என்னது, நீ எந்தி பிளட் கொடுக்கூடாதுன்ட்டாங்க. தூங்கலைன்னா கொடுக்கூடாதுமா அப்படி. நான் சொன்னேன், உடம்புல பிளட்லாம் நல்லா தானே இருக்கு. அதெல்லாம் இருக்கு, நேற்று நைட்டு தூங்கலை, நீங்கள் ஒரு வாரம் கழிச்சு வாங்கன்னு வீட்டுக்கு அனுப்பி விட்டாங்க. நான் சொன்னேன், நான் 1 வாரம் இல்லை, 1 வருஷம் கழிச்சு வந்தாலும் இப்படி தான் வரப்போகிறேன். நான் தூங்கி பல வருஷம் ஆச்சு. என் மனைவிக்கும் எனக்கும் வர சண்டையே ராத்திரி தூங்க மாட்டேங்கிங்கன்னு தான் சண்டை வரும். என்னைக்கு ரட்சிக்கப்பட்டனோ ராத்திரி தான் என் ஜெபம். 10 மணிக்கு ஆரம்பிப்பேன், விடியகாலம் 3 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணுவேன். கல்யாணம் முடிஞ்ச பிறகு என் மனைவியினுடைய வற்புறுத்தல் சண்டையினால நான் 1 மணிக்கு படுத்துருவேன். 1 மணிக்கு படுத்துட்டு திரும்ப 4 மணிக்கு எழும்பி என்ன பண்ணுவேன், ஜெபம் பண்ணுவேன். ஆனால் எனக்கு ஃபிசிக்கலாக எந்த டயர்டுமே கிடையாது, ஸ்லீப்பிங் மோடே கிடையாது. மத்தியானம் சாப்பிட்டு படுப்பேன், 5 நிமிஷத்துல எந்திரிச்சிருவேன். 5 நிமிஷம் தான் தூக்கம். அந்த 5 நிமிஷம் என் ஒய்ஃபு கேட்பா, இதுக்கு நீங்க தூங்கணுமாம்பா. தெரியாது, பட் என்ன கர்த்தர் அப்படி நடத்துறார். நல்லா கவனிங்க, ரட்சிக்கப்பட்டேன்னு சொன்ன பிறகு நான் ஜெபிக்கல நீ சொன்னீன்னா நீ செத்து போனவேன்னு அர்த்தம். உன் ஆவி செத்துட்டுன்னு அர்த்தம், உன் ஆத்துமா செத்துட்டுன்னு அர்த்தம், உனக்கும் ஆண்டவருக்கு இடையில கனெக்ஷன் இல்லைன்னு அர்த்தம், உன் இருதயம் மழுங்கி போச்சுன்னு அர்த்தம். உங்க இருதயம் மழுங்கி போச்சுன்னு அர்த்தம். நீங்க மனசாட்சியில சூடுண்டவங்கன்னு அர்த்தம், நிர்விசாரின்னு அர்த்தம். எந்திரிச்சு போயிருவாங்களோ? சரி, நல்லா கவனிங்க. ரட்சிக்கப்பட்டாலே ஜெபம் இன்பமா இருக்கும். நான் பைபிளை பேக்குக்குள்ளே வச்சுட்டு வந்துட்டேன். இந்த பைபிளை பார்த்து சிரிக்க கூடாதுன்னு. இது என்னுடைய 19வது பைபிள். இது என்னுடைய 19வது பைபிள். நான் தமிழ் பைபிளை மட்டும் ஏசப்பா கிருபையில 43 திருப்பு படித்து முடிச்சிருக்கேன். இது போக இங்கிலீஷ் பைபிளில் 13 வேர்ஷன்ஸ் படிச்சிருக்கேன். ஆம்பிளிஃபைடு, டுடே இங்கிலீஷ் வெர்ஷன், ரிவைஸ்டு இங்கிலீஷ் வெர்ஷன், NIV, NKJV, KJV, ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் வெர்ஷன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 13 வேர்ஷன்ஸ் பைபிள் படிச்சிருக்கேன். இது எதுக்காக சொல்றேன்னா, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை. ஆனால் இன்னைக்குள்ள விசுவாசிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அதிகாரத்துக்கு மேலே நீங்கள் வாசிக்க மாட்டேங்கிங்க. உங்களை எப்படி நீங்கள் இயேசுவை நேசிக்கிறவங்க ஏற்றுக்கொள்ள முடியும்? எப்படி உங்களை தேவனுடைய பிள்ளைகள்னு நான் நம்ப முடியும் சொல்லுங்களேன். இன்னைக்கு உள்ள விசுவாசிகள் ஒரு அதிகாரம் தான் பைபிள் வாசிக்கிங்க. ஒரு அதிகாரத்துக்கு மேலே நீங்கள் பைபிள் வாசிக்கிறதுக்கு உங்களுக்கு மனசு இல்லை, உங்களுக்கு விருப்பம் இல்லை. எப்படி உங்களை கர்த்தருடைய பிள்ளைகள்னு அடையாளப்படுத்த முடியும் சொல்லுங்களேன்? சொல்லுங்க. ஒரு திருப்பு கூட நான் பைபிள் படிச்சு முடிக்கலன்னு சொல்றவங்க கொஞ்சம் வெக்கப்படாம கை வைத்த முடியுமா? சரி, ஒரு திருப்பு நான் பைபிளை படிச்சு முடிச்சிட்டேன்னு சொல்றவங்க கை வைத்துங்க. பத்தியலா? போதும். முதல்ல ஒரு கையும் உயரல. சரி, அப்போ கவனிங்க, வேதம் குறைவற்றது. எங்க வீடு இப்படிதான் இருந்துச்சுன்னு நான் சொன்னேன், எப்படிதானே? இன்னைக்கு எங்க வீடு அப்படி இல்லை. இன்னைக்கு எங்க வீடு அப்படி இல்லை. ஆண்டவர் எனக்கு ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பெரிய வீடு கட்டி கொடுத்துருக்காரு. ஒரு இனோவா கொடுத்துருக்காரு, ஒரு வோல்க்ஸ்வேகன் வென்ட்ரோ கொடுத்துருக்காரு, ஒரு புல்லட் கொடுத்துருக்காரு, ஒரு ஸ்கூட்டி கொடுத்துருக்காரு, ஒரு யமஹா கொடுத்துருக்காரு. ஒன்றும் குறைவில்லாமல் தந்திருக்காரு. எல்லாம் கர்த்தர் கொடுத்தது. ஆனால் ஒரு நாளைக்கு நான் 7 மணி நேரம் ஜெபிப்பேன். இதை நான் என் பெருமைக்காக சொல்லலை, அந்த இருதயத்தில் உண்டாகிற வாஞ்சைக்கு சொல்கிறேன். அவர் ஏதாவது பேச மாட்டாரா, என் கூட இடைபட மாட்டாரா, அவரை பார்க்க மாட்டோமா, அவருடைய பிரசன்னத்தில் கலிகூற மாட்டோமாங்கிற வாஞ்ச என்ன ஆசீர்வதிச்சது. ஸோ நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும், ஆசீர்வாதமாக இருப்பீங்க. தேவ சமூகத்தை என்ன பண்ணுங்க, நாடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். அது என்ன ஆச்சரியமான விதமாய் குமுற பண்ணுகிறார். தேவன் அவருடைய சத்தத்தை
ஆச்சரியமான விதமாய் குமுற பண்ணுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். உண்மையிலே இந்த காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் தேவனை குறித்து அறிய வேண்டிய பிரகாரமாய் அறியாமல் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. தேவனுடைய வல்லமையை குறித்து அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. தேவனுடைய மகத்துவங்களை குறித்து தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. தேவன் செய்கிற கிரியைகளை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா நாம் ஆராதிக்கிற தேவன் எப்பொழுதுமே தமது ஜனத்துக்கு அவர் நன்மை செய்கிறவராக, அவர்களை ஆசீர்வதிக்கிறவராக, அவர்களை விடுவிக்கிறவராக, அவர்களை தூக்கி விடுகிறவராக, அவர்களுக்கு அவர்கள் எதிர்பார்க்கிற அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப கவனிங்க, தேவன் இன்றைக்கு ஆச்சரியமான விதமாய் தமது சத்தத்தை குமுற பண்ணுகிறார் என்று சொன்னால், நாம் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார் என்று சொன்னால், யாருக்கு செய்கிறார்? யாருக்கு செய்கிறார்? சொல்லுங்களேன். எனக்கு செய்கிறார்னு சொல்லுங்க. யாருக்கு செய்கிறார்? எனக்கு செய்கிறார். உங்களுக்கு செய்யும்படிக்காக தான் ஆண்டவர் வந்திருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால எப்பொழுதெல்லாம் நீங்க தேவ சமூகத்துக்கு வருகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் ஒரு எதிர்பார்ப்போடு வர வேண்டும் என்று உங்களை நான் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன். நான் 7ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது பாவிங்கிற உணர்வை அடைந்தேன். அதாவது 6ஆம் வயதுல 1ஆப்பு படிக்கும்போது என்ன சண்டே கிளாஸ்க்கு கூட்டிட்டு போனாங்க. டார்லிங்னு ஒரு அக்கா தான் என்னை சண்டே கிளாஸ் கூட்டிட்டு போனாங்க. அந்த 6 வயதுல நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். ஆனா 7th படிக்கும்போது 13வது வயதுல நான் பாவி என்கிற ஒரு உணர்வை அடைந்து என் பாவ மன்னிப்புக்காக ஜெபிக்க கர்த்தர் கிருபை தந்தார். 7ஆப்பு படிக்கும்போது என் ரட்சிப்புக்காக ஜெபிக்க ஆரம்பித்தேன். என்னை 7ஆப்பு படிக்கும்போது ஒரு ஆசிரியர் ஃபெயில் ஆக்கி போட்டார். அதனால 7ஆம் வகுப்பு 2வது வருஷம் படித்தேன். ஸோ 7ஆப்பு செகண்ட் இயர்ல நான் ரட்சிப்புக்காக ஜெபிக்க ஆரம்பித்தேன். 8th 9th நானே ஃபெயில் ஆயிட்டேன். 10th 11th 12th பிஎஸ்சி ஃபர்ஸ்ட் இயர், பிஎஸ்சி செகண்ட் இயர் படிக்கும்போது நான் ரட்சிக்கப்பட்டேன். எஃப்எம்பிபி கேம்ப்ல அந்த 3வது நாள் அந்த கேம்ப் டெடிகேஷன் அப்படின்னு ஒரு ப்ரேயர் நடத்துவாங்க. அந்த சந்தியா வேளையில அப்போ எஃப்எம்பிபியில் உள்ள ஒன் ஆஃப் த லீடர் பி சாமியல் ஐயா இருந்தாங்க. அவங்க தான் அந்த சந்தியை நடத்துவாங்க. அந்த சந்தியா ஜெப வேளையில தான் நான் ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டேன். எதுக்காக சொல்லேன்னா, நான் ரட்சிக்கப்படுகிறதுக்காக 10 வருஷம் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். எவ்வளவு நாள்? 10 வருஷம் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். ரட்சிப்பு என்பது இலவசமான ஒரு காரியம். ஆனா ஈஸியான காரியம் கிடையவே கிடையாது. ரொம்ப சிலர் அழகா சொல்லிடுவாங்க, நீ இருதயத்துல விசுவாசித்து நாவினால் அறிக்கை செய்தால் ரட்சிக்கப்படுவான்னு சொல்லிடுவாங்க. அப்படி இல்லை. பரிசுத்த பவுல அப்போஸ்தலன் அதை குறித்து ரொம்ப டெப்தா சொல்லியிருக்காரு. என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும் நான் கற்ப வேதனை படுகிறேன்னு சொல்றார். என்னது? கற்ப வேதனை. கற்ப வேதனை என்ன? பெண்களுக்கு தான் தெரியும், தாய்மார்களுக்கு தெரியும். ஒரு கரு வயிற்றுல உருவான உடனே அவங்கள கொடக்க ஆரம்பிச்சிடும். பார்த்திருக்கீங்களா? தலைச்சுத்து வரும், வாந்தி வரும், சாப்பிட முடியாது, தூங்க முடியாது. பிசிக்கலா அவங்கள பல பாடுபடுத்தும். ஒரு கரு உருவாயிடுச்சுன்னா அவங்க அவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள தள்ளப்படுறாங்க. அதைத்தான் அங்க பரிசுத்த பவுல் சொல்றார், உங்களுக்குள் இயேசு கிறிஸ்து உருவாவதற்காக நான் கற்ப வேதனைப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். இப்ப கவனிங்க, தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும்படி வந்திருக்கிறார். எப்படி ஆசீர்வதிக்க? நீங்க ஒரு எதிர்பார்ப்புள்ளவர்களா இருக்கும்போது ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நான் எதுக்காக இந்த காரியத்தை சொன்னேன்னா, 7th படிக்கும் போதே கர்த்தர் எனக்கு அந்த உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்தார். நான் பிஎஸ்சி செகண்ட் இயர் படிக்கும்போது ரட்சிக்கப்பட்டேன். நான் 19வது வயசுல ரட்சிக்கப்பட்டேன். ஏன்னா 2 வருஷம் ஃபெயில் ஆகிட்டு படிச்சதுனால. டிகிரி முடிச்சு எம்ஏ படிச்சுக்கிட்டு இருக்கும்போது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றேன். இப்ப கவனிங்க, அந்த நாட்கள்ல நான் நிறைய டே ட்ரீம் பார்ப்பேன். என்னது? பகல் கனவு. மத்தியானம் வீட்டுல கட்டில படுத்து கிடந்து அப்படி கண்ணை மூடிட்டு அப்படி ஏசப்பா தாடியை பிடிச்சி தடவுற மாதிரி. இன்னைக்கு நான் புரசைவாக்கத்துல காலையில செய்தி கொடுத்துட்டு ட்ரெயின்ல வரேன். ஒரு வாலிப பையனும் ஒரு வாலிப தங்கச்சும் கரெக்டா எனக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்துட்டு அவன் ஒரு ஆட்டு தாடி வச்சிருக்கான். நம்ம தம்பியாவது அல்லா தாடி வச்சிருக்காரு. அவன் நீ தாடி எடுக்கிற வரைக்கும் உனக்கு நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஆமா, அந்த காலத்துல தாடி சோகத்தின் அடையாளம். என்னையா? பொண்டாட்டி செத்து போயிட்டா தாடி வளர்ப்பாங்க.
அம்மா செத்து போயிட்டா தாடி வளர்ப்பாங்க, பிசினஸ் லாஸ் ஆயிட்டா தாடி வளர்ப்பாங்க. இப்போ ரோட்ல போற கோட்டி கிறுக்கெல்லாம் தாடி வளர்த்துட்டு அலைவான் பாத்தீங்களா, புத்தி பிடிச்சு அலைகிறோம். ஆனா நம்ம பிள்ளைகளும் தாடி வளர்க்கும் போது எனக்கு அது வேதனையா இருக்கு. பொண்டாட்டி மாதிரிட்ட கேட்க முடியல. அவ்வளவு இன்னைக்கு சொல்ல என் புருஷனுக்கு தாடி வளர்த்தாதான் நல்லா இருக்குங்க ஆளுங்க. விளக்குமாறு, ஆமா, உங்களெல்லாம் விளக்குமாறு எடுத்து பெறம்பணும். உங்க புருஷன் நிறைய பேர் கெட்டு போறதுக்கு காரணம் யாருதான்? ஆமா. இப்ப கவனிங்களேன், ஏன் முன்னாடி உட்காந்துட்டு அவன் ஒரு ஆட்டு தாடி வச்சிருக்கான், அவன் கைக்குள்ளோடி கையை விட்டு எனக்கு எந்திரிச்சு பல்லாருன்னு இழுத்துடலான்னு தோணுச்சு. மடியில பைபிள் வச்சுக்கிட்டு இருக்கோம், நம்மளை வேற சாதுன்னு சொல்லி விட்டாரு. ஒருவேளை அடிச்சோம்னா அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேட்கும் போது நீங்க யாருன்னா அப்புறம் சாது பாலசுப்ரமணியன் சொல்லும் போது அசிங்கமாயிருங்கிறதுனால பல்ல கடிச்சிட்டு செவத்தை நம்ம இடத்த மாதிரி வந்துருவோம். துஷ்டனை கண்டா வேற வழி இல்லை, உலகத்துக்குள்ள இருக்கும். எந்திரிச்சு வந்துட்டேன். இப்ப யோசித்து பாருங்க, நான் அந்த நாட்கள்ல 9ஆம் படிக்கும் போது ஆண்டவர் தாடியை தடவுற மாதிரி இந்த உலகத்திலேயே ஏசப்பாவுக்கு என்னதான் ரொம்ப பிடிக்கும். எனக்காக அவர் யாரையும் என்ன பண்ணுவார், பழி வாங்குவார். என் தாசனாகிய தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன்னு சொன்னார் பாத்தீங்களா. தாவீதை எந்த அளவுக்கு நேசித்தாரோ ஆஸ் லைக் தட் ஆண்டவர் என்ன அதிகம். நான் இமேஜின் பண்ணிக்கிட்டே இருப்பேன் பகல் கனவு எல்லாம். அப்படின்னா எனக்கு ஒரு கஷ்டம்னா நேரே போய் தலைவாணி எடுத்து வச்சுக்கிட்டு அதை ஆண்டவருடைய மடின்னு நினைச்சுக்கிடுவேன். அப்படி தலைவாணியை வச்சுக்கிட்டு ஆண்டவருடைய மடி நினைச்சுக்கிட்டு, ஆண்டவரே துக்கமா இருக்குப்பா, அவர்கிட்ட உட்காந்து புலம்புவேன். அந்த நாட்கள்ல 9th படிக்கிற நாட்கள்ல உண்மையில யோசித்து பாருங்க. அதனால தானே என்னமோ இந்த சின்ன வயசுல என்னை ரட்சித்து ஆண்டவர் இந்த ஊழியத்துக்குள்ள கொண்டு வந்தார். நீங்க எதிர்பார்ப்புள்ளவர்களா மாறணும். எப்படி இருக்கணும்? தேவ சமூகத்துக்கு வரும்போது கைவிசம்மா கைவிசு, கடைக்கு போறேன் கைவிசுலாம் வரக்கூடாது. நான் கர்த்தருடைய சமூகத்துக்கு போறேன். அவர் யார்? ராஜா, ராஜாதி ராஜா. ஒரு உலக பிரகாரமான ராஜாவை போய் பாடுனா அவன் பொருள் கொடுக்கான். புலவர்களுக்கு பொருள் கொடுத்தான்னு நம்ம படிக்கிறோம். அப்ப சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்துல வரும்பொழுது நீங்க ஒவ்வொரு நாளும் எப்படி இருந்தோமா, நேத்து ஒரு புல்லட் வாங்கிட்டேன், இன்னைக்கு ஒரு 50,000 வாங்கணும், அப்படி ஏதாவது ஒரு எதிர்பார்ப்புல வாங்க. ஒரு நாள் கிடைக்கலன்னா ஒரு நாள் கண்டிப்பா தருவார். அவர் தராம இருக்கவே மாட்டார். ஆண்டவர் நமக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்கார்? கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்ப கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான்னா, நீங்க வீட்டுல இருந்து புறப்பட்டு வரும்போதே ஆண்டவரே உங்களை பார்க்க வரேன், உங்க சமூகத்துக்கு வரேன், உங்க வார்த்தை கேட்க வரேன், எனக்கு இன்னைக்கு ஒரு ஆத்தும திருப்தி வேணும், எனக்கு இன்னைக்கு ஒரு சமாதானம் வேணும், எனக்கு இன்னைக்கு ஒரு விடுதலை வேணும், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும். அப்படி நீங்க வாஞ்சையோடு விருப்பத்தோடு வந்தீங்கன்னா தேவன் அந்த வாஞ்சைகளை விருப்பங்களை என்ன பண்ணுவார்? நிறைவேற்றுவார். ஏன்னா வேதம் நமது ஆண்டவரை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுகிறது என்று சொன்னால், நாம் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்கிறார். நேசரத்துக்கு பக்கத்துல மெஞ்ஞானபுரம் இருக்கு. ராபர்ட் ஜெபிசிங் சொன்னேன்ல, அவர் ஊர் மெஞ்ஞானபுரம். அங்க ஒரு ஊழியக்காரர் இருந்தார், ஜான் தாமஸ்னு ஒரு ஊழியக்காரர் இருந்தார். இப்போ இல்லை, அவர் நோமோர். ஒரு நாள் என்ன கூப்பிட்டார். வியாழக்கிழமை தோறும் அவர் ஒரு ஹீலிங் சர்வீஸ் நடத்துவாரு. நான் அதுல ஒர்ஷிப் எடுக்கிறதுக்கு ஜெபம் நடத்துறதுக்கு போவேன். ஒரு நாள் போயிட்டு 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னாரு, அண்ணே ஆண்டவர் இப்படிலாம் அற்புதம் செய்வார் நான் எதிர்பார்க்கல அப்படின்னார். என்ன பிரதர்னே? ஒரு ஃபேமிலி, ஒரு நியூ கப்புள் என்கிட்ட ஜோம் பண்ண வந்தாங்க. கல்யாணம் முடிஞ்சு 3 வருஷம் ஆச்சு. அந்த தங்கச்சி கன்சீவ் ஆறா. ஆனா கன்சீவ் ஆனா 3ஆவது மாசம் ஆட்டோமேட்டிக்கா அது ப்ளீடிங் ஆயிருது, டிஎன்சி ஆயிருது. அந்த கரு அவ வயிற்றுல தங்க மாட்டிக்கு. இந்த 3 வருஷத்துல அந்த தங்கச்சி 6 திருப்பு கருத்தரித்து 6 திருப்பும் அந்த கரு என்ன பண்ணிட்டு கலைஞ்சிட்டு. அதனால கண்ணீரோடு என்கிட்ட ஜோம் பண்ண வந்தாங்க. நான் ஜோம் பண்றேன். நான் ஜோம் பண்ணும் போது கர்த்தர் சொல்றாரு, இந்த வருஷம் உன் கற்பத்துல அந்த கருவை நான் தங்க பண்ணுவேன், வரப்போகிற வருஷத்துல நீ ஒரு ஆண் குழந்தை பெற்றெடுப்பாய்னு ஆண்டவர் சொல்றாருன்னு இவர் ஜோம் பண்ணி தீர்க்க தரிசனம் சொல்லி அனுப்பிட்டார். அதே மாதிரி அவங்க வீட்டுக்கு போன உடனே பாத்தீங்கன்னா 3ஆவது மாசம் அந்த தங்கச்சி கன்ஃபார்ம் பண்ணிட்டா, நம்ம கன்சீவா இருக்கோன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டா. ஆனா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு ஒரு இனம் புரியாத பயம். ஏன்னா ஒரு டைம் 2 டைம் இல்ல 6 டைம் என்ன பண்ணிருக்கு, அபார்ட் ஆயிருக்கு. அப்படிங்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு இனம் புரியாத பயம், இந்த கருவாவது தங்குமா. ஆனாலும் அந்த தங்கச்சிக்குள்ள ஒரு கான்பிடென்ட், இது தேவ சமூகத்துல போய் நான் ஜெபித்து கேட்டு பெற்றுக்கொண்ட ஒரு கற்பத்தின் கனி, அதனால தேவன் இதை கைநெகளை விட மாட்டாருன்னு அவ கான்பிடென்டா இருந்திருக்கா. இந்த 3ஆவது மாசம் ஸ்கேன் பண்ண போவாங்க தெரியுமா. என் ஒய்ஃப் ஃபர்ஸ்ட் டைம் கன்சீவ் ஆயிட்டு நாங்க 3ஆவது மாசம் ஸ்கேன் பண்ண போகும்போது பாத்தீங்கன்னா கார்டியாட்டிக் ஃபங்க்ஷன் இல்லைன்ட்டாங்க. என்ன இல்லை, எனக்கு ஒண்ணுமே ஓடலை. என்னடா கார்டியாட்டிக் ஃபங்க்ஷன் இல்லை? ஏன்னா ஃபர்ஸ்ட் உருவாகும் போதே ஹார்ட் உருவாயிருமா. கார்டியாட்டிக் ஃபங்க்ஷன் இல்லைன்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் சொன்னாங்க, பிரதர் டிஎன்சி பண்ணிடுவோம், நம்மளே பண்ணிடுவோம், ஏன்னா இந்த கரு இருக்கிறது உங்களுக்கு பிரயோஜனம் இல்லைன்னாங்க. எனக்கு ரொம்ப சஃபர் ஆயிடுச்சு.
தெய்வ சமூகத்துல போய் போராடி ஜெபம் பண்ணேன். கர்த்தர் எனக்கு ஒரு பதில் கொடுக்கல. ஆனா ஆட்டோமேட்டிக்கா என் ஒய்ஃபுக்கு அது டிஎன்சி ஆயிடுச்சு. அதனால எனக்கு அந்த பாரம் புரியும். ஏன்னா ஒரு கரு உருவாயிற்றுங்கும் போது நமக்குள்ள இருக்கிற சந்தோஷம் விவரிக்கவே முடியாது. புதுசா கல்யாணமானவங்களுக்கு கற்பத்தின் கனி வந்துட்டுன்னா there is a happiness. We can't explain that happiness. How the great joy in our heart. நம்ம இருதயத்துல உண்டாகிற சந்தோஷத்தை என்ன பண்ண முடியாது, விவரிக்க முடியாது. இப்போ இவங்களுக்கு அந்த கற்பத்தின் கனி 3வது மாசம் போய் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஸ்கேன் பண்ணும்போது அங்க திருநெல்வேலியில ஒரு டாக்டர் பரிசோதிச்சுட்டு சொல்லியிருக்கான், உங்க மனைவி வயித்துல 150 கிராம் கட்டி இருக்குன்ற. தேவ சமூகத்துல ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் சொல்லியிருக்காரு, இந்த வருஷம் உனக்கு என்ன தருவேன், கற்பத்தின் கனியை தருவேன், அடுத்த வருஷம் நீ ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுப்பான்னு கர்த்தர் ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அவ கன்ஃபார்ம் பண்ணிட்டா கன்சீவா இருக்கிறேன்னு. ஆனா 3வது மாசம் ஹாஸ்பிட்டல்ல போய் ஸ்கேன் பண்ணும்போது பார்த்தா அவங்க சொல்றாங்க அது கரு இல்ல கட்டி, 150 கிராம்ல கட்டி இருக்கு அப்படின்னு இருக்காங்க. என்ன பண்ணேன்னா டாக்டர்ஸ் எல்லாம் சஜஷன் கொடுக்குறாங்க, ரிமூவ் பண்ணிடுவோம். அந்த தங்கச்சிக்கு ஃபுல் கான்ஃபிடென்ட், நான் பிலீவ் பண்றேன் இது கற்பத்தின் கனி, கட்டி இல்லை. அவ உடனே அங்கிருந்து நேர ஊழியக்காருக்கு ஃபோன் பண்றா, அண்ணே டாக்டர் கட்டி இருக்குன்னு சொல்றாங்கண்ணே, குழந்தை இல்லைன்னு சொல்றாங்களே. உடனே பொறுமா அப்படின்னு அவர் மறுபடியும் முழங்கால் போடுறாரு. முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் சொல்றாரு, ஏன் சந்தேகப்படுற, நான் கொடுத்த ஆசீர்வாதம் ஆண்டவர் சொன்னாராம். மறுபடியும் இவர் ஃபோன் பண்ணி சொல்றாரு, ஏமா தேவன் கன்ஃபார்ம் பண்றாரு உனக்குள்ள இருக்கிறது குழந்தை, அது கட்டி இல்லை. இவ விசுவாசத்துல வந்துட்டா. பஸ்ல வரும்போதே புருஷன் முன்னாடிக்கு சண்டை. இவன் சொல்றான், குழந்தை இல்லைன்னாலும் பரவாயில்ல, எனக்கு நீ இருந்தா போதும், வேணா டாக்டர் சொல்றதை கேட்டு. ஏன்னா நிறைய பேர் ஊழியக்காரங்க சொல்றதை நம்பவே மாட்டோம். நமக்கு கன்ஃபார்ம் யாரு தான் பண்ணணும், டாக்டர் தான் பண்ணணும். அவன் பாவம் 5 வருஷம் படிச்சுட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருப்பான். அவனுக்கு முன்னாடி உள்ள டாக்டர் பாடம் நடத்தியிருப்பான். நம்ம எல்லாம் படிச்ச மண்ட அறிவுல தான் என்ன பண்ணுவோம், பார்ப்போம் ஒளியை. நம்மளை உருவாக்குன சிருஷ்டிகர்த்தரை என்ன பண்ண மாட்டோம், நம்ப மாட்டோம். இப்ப பாருங்க, வரும்போதே புருஷன் பொண்டாட்டி சண்டை போட்டுட்டே வந்திருக்காங்க. வீட்டுல வந்தாலும் இவன் சொல்லிட்டான், எம்மா என் பொண்டாட்டி நான் சொல்றதை கேட்க மாட்டேங்க, நீனாவது சொல்லு. மாமியார்ட்ட சொல்லிட்டான். இப்ப மாமியார் சொல்றாங்க, ஏன் கண்ணு அவன் தான் சொல்றான்லம்மா, கட்டின்னா நீ இன்னொரு ஹாஸ்பிட்டல்ல போய் வேணா ஸ்கேன் பண்ணிப்பாரு, இந்த ஹாஸ்பிட்டல்ல தானே கட்டின்னு சொன்னாங்க, இன்னொரு ஹாஸ்பிட்டல்ல போய் ஸ்கேன் பண்ணிப்பாரு, ஒருவேளை அங்க கருன்னு சொன்னா வளர்ந்துட்டு போட்டு, அங்கேயும் கட்டின்னு சொன்னா எடுத்துருவோம். உடனே என்ன பண்றாங்க, இவ சரி அடுத்த ஹாஸ்பிட்டல் போவோம். ஆனா இவ சொல்லிட்டா 1 மாசம் கழிச்சு போவோம். அந்த 4வது மாசம் 5வது மாசம் போவாங்கல்ல, அப்போ போய் பார்த்துக்கிடும்னு சொல்லிட்டு போன ஹாஸ்பிட்டலுக்கு போகலை. ஏன்னா அவன் சொல்லிட்டாரு ஆப்ரேஷன் பண்ணணும்ட்டு. அதனால அடுத்த ஹாஸ்பிட்டல் போறாங்க. அடுத்த ஹாஸ்பிட்டல்ல போய் அவங்க ஸ்கேன் பண்ணிட்டு அவங்க சொல்றாங்க, உன் வயிற்றுல 250 கிராம் 1/4 கிலோ கட்டி இருக்கு. அடுத்த ஹாஸ்பிட்டல் என்ன சொல்றாங்க, உன் வயிற்றுல 1/4 கிலோ கட்டி இருக்கு, இமிடியேட்டா அதை ரிமூவ் பண்ணிடுவோம், இல்லைன்னா அது கர்ப்பப்பைக்கு ஆபத்துமா, நீ வேற இது வரைக்கும் குழந்தை இல்லைன்னு சொல்ற, இதான் கல்யாணமாகி 3 வருஷம் ஆகி குழந்தை இல்லைன்னு சொல்றல, அந்த கட்டியை ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போ மறுபடி கணவன் சொல்றான், ஜோமணி கிழிச்சதெல்லாம் போதும். ஜோமணி நமக்கு எல்லாருக்கும் உடனே ஜெபிக்கிறவங்க மேலதான் கோபம் வரும், ஆண்டவர் மேல கோபம் வரும். உடனே அவன் சொல்றான், ஜோமண்ணதெல்லாம் போதுமா, ஜெபிக்கலாம் வேண்டாம், நம்ம ஆப்ரேஷன் பண்ணிடுவோம். அப்பவும் அந்த தங்கச்சி ஃபோன் பண்றா, அண்ணே நாங்க இந்த திருப்பி வேற ஹாஸ்பிட்டல் வந்தோனே, இங்க கேட்டா அவங்க சொல்றாங்க 1/4 கிலோ கட்டி இருக்கு. இப்போ ஊழியக்கார் மறுபடியும் முழங்கல் போட்டு ஜெபம் பண்றார். ஜெபம் பண்ணா கர்த்தர் சொன்னாரா, இது நான் கொடுத்த ஈவுன்னு சொல்லு, தேவன் தந்த ஈவு. இப்ப அவரு சொல்லியிருக்காரு, ஏமா அது கற்பத்தின் கனிதாமா. கர்த்தர் சொல்றாரு கற்பத்தின். அவ அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். நான் விசுவாசிக்கேன், என் கணவரை தான் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கார். இப்ப கணவருக்கு மனைவிக்கு இடையில பிரச்சனை ஆகுது. நேர ஹஸ்பண்ட் டென்ஷன் ஆகி பைக் எடுத்துட்டு ஊழியக்காரி வீட்டுக்கு வந்துட்டான். அண்ணே நல்லா இருப்பியானே, உங்களுக்கு வேணா காணிக்கு ஒரு 1000 2000 தாரேன், என் பொண்டாட்டிக்கு ஃபோன் பண்ணி எம்மா போய் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்துடுன்னு சொல்லிருங்க. உங்களால என் மனைவிக்கு ஏதாவது ஆச்சு, உமரை சும்மா விட மாட்டேன். அன்பான மிரட்டல், காணிக்க கொடுக்குற மாதிரியும் ரிக்வெஸ்ட். ஊழியக்கார்ட்ட அவன் பேசுறான், அவன் அழுகுறான். ஏன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்கண்ணே, காணிக்க வேணா தாரேன், என் ஒய்ஃப்ட்ட நீங்க சொன்னாதான் அவ கேட்பா, நீங்க சொல்லுங்க. அவர் சொல்றாரு, பிரதர் ஒரு திருப்புக்கு ஆண்டவர் 2 திருப்பு சொல்லிட்டாரு, நான் எப்படி கர்த்தர் சொன்ன வார்த்தையை மீறி சொல்ல முடியும். இப்ப இவனுக்கு கோவம் வருது, நீலாம் ஒரு ஊழியக்காரனால நீ எசிட்டு வந்துட்டான். 7வது மாசம் 2 ஹாஸ்பிட்டல் போக முடியாது, 3வது ஹாஸ்பிட்டல் போறாங்க. அங்க அவங்க சொல்றாங்க 3/4 கிலோ கட்டி இருக்குங்க. என்ன சொல்றாங்க, 3/4 கிலோ கட்டி. இப்போ புருஷனுடைய அம்மாவும் ஊழியக்காரனை நல்லா வசப்பாடி மண்ணாளி போட்டு, இல்ல விளங்கே மாட்டான்,
ஊழியம் செய்றியா, வேற என்னத்தையும் செய்றியா? உன்னியால குடும்பத்துக்குள்ள சண்டை வருது. என் மனைவி என் மேல அவ்வளவு அன்பா பாசமா இருப்பா, இன்னைக்கு அவளே நான் சொன்னா கேட்க மாட்டேங்கா, அவளும் பைத்தியக்காரி மாதிரி வயிற்றுல கட்டியை வளர்த்துட்டு குழந்தை நம்பிக்கிட்டு இருக்கான்னா, ஊழியக்கார் வீட்டு முன்னாடி நின்று, எங்க ஊர்ல எல்லாம் மண்கூறு நல்லா வைப்பாங்க, மண்ணாளி படம் நாசமா போ, மண்ணா கட்ட மண்ணா. அவரு சொல்றாரு, என்னை ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லிட்டு நான் வாங்கின சாபத்தை பார்த்தீங்கன்னா அப்படின்னாரு. இப்ப பாருங்க, அந்த பொண்ணு அடமண்டா இருந்துட்டா, எனக்கு கர்த்தர் கொடுத்தது கற்பத்தின் கனி, நான் பிலீவ் பண்றேன். 9வது மாசம் போறாங்க, எந்த ஹாஸ்பிட்டலையும் எடுக்க மாட்டேங்க. போன ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க, எல்லா ஹாஸ்பிட்டலும் எடுக்க மாட்டேங்காங்க. போன உடனே என்ன சொல்றாங்க, ஆப்ரேஷன் பண்ண வாங்க. 9வது மாசம் போகும்போது சொல்றாங்க 1.25 கிலோல கட்டி இருக்கு. ஆனா வேற வழி இல்லாம ஒரு நர்சிங் ஹோம்ல போய் அவங்க சொல்றாங்க, எனக்கு பெயினா இருக்கு, நான் உங்க ஹாஸ்பிட்டல் இருக்கேன், என்ன நடந்தாலும் நாங்க பொறுப்பு, நீங்க எங்களை அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு நர்சிங் ஹோம்ல வந்து சேர்றாங்க. அழகான ஆண் குழந்தை பிறகு. அல்லேலூயா. அழகான ஆண் குழந்தை பிறகு புருஷனுக்கும் மாமியாருக்கும் நம்பவே முடியல. இது எப்படி சாத்தியம்? 5 ஹாஸ்பிட்டல் பார்த்து 5 ஹாஸ்பிட்டலும் அவங்க என்ன சொல்றாங்க, கட்டிங்கிறான். அவர் சொல்றாரு, அன்னைக்கு நைட்டு நான் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு ரத்த காட்டேரி வந்து சொல்லிச்சு, இது வரைக்கும் அவ கற்பத்துல 6 கற்பத்தை சாப்பிட்டுட்டேன், 7வது சாப்பிட விடாம தடுத்துட்டியன்னுச்சான். பிசாசுக்கும் வல்லமை உண்டு, அப்படித்தானே? பிசாசுக்கும் வல்லமை இருக்கு, அவனுக்கும் சில அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்து வச்சிருக்கார். இப்ப கவனிங்க, இதைத்தான் இன்றைக்கு வேதம் சொல்லுது, நான் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்கிறார். இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில அப்ப தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் என்னன்னா, நாம் தேவன் மீது வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையில அசைக்க முடியாதபடி உறுதியா இருக்க அழைக்கப்படுகிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் வேதத்துல அழகா சொல்லியிருக்காரு தெரியுமா, நீங்க ஜெபத்துல எவைகளை கேட்டாலும் சந்தேகப்படாம என்ன பண்ணுங்க, கேளுங்க. நீ சந்தேகப்பட்டினா காற்றினால் அலைவுண்டு ஓடுகிற மேகங்களுக்கு சமமா இருப்பாய் அப்படிங்கிற. அப்போ இன்னைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கீங்க, தேவனுடைய கரம் குறுகி போகவே இல்ல, உங்களை ஆசீர்வதிக்க கூடாதபடி, உங்களை விடுவிக்க கூடாதபடி, உங்களை உயர்த்த கூடாதபடி, உங்கள் கண்ணீரை துடைக்க கூடாதபடி, உங்கள் ஜெபங்களுக்கு பதிலளிக்க கூடாதபடி கர்த்தருடைய கரம் என்ன பண்ணல, குறுகி போகல. பட் we need faith. நீங்க வேதத்துல புதிய ஏற்பாட்டுல வாசித்து பாருங்க, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், எந்த சுவிசேஷத்தை வாசித்து பாருங்க, ஆண்டவர் தன்னிடத்துல வருகிற வியாதியஸ்தர்கள் கிட்ட கேட்பாரு, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று நீ விசுவாசிக்கிறாயா? சிலர்கிட்ட சொல்லுவாரு, உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது போ. அப்ப கவனிங்க, த்ரூ ஃபெய்த் இயேசு அற்புதங்களை செய்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை, அவர் ஆல்மைட்டி காட், அவர் சர்வ வல்லமையில தேவனாய் இருந்தாலும் நம்முடைய விசுவாசம் தேவனிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு வழி திறக்கிறது. அல்லேலூயா. அப்ப நாம அவிசுவாசத்துல தேவனிடத்திலிருந்து வருகிற கிருபைகளை, ஆசீர்வாதத்தை என்ன பண்ணிடக்கூடாது, இழந்துடக்கூடாது. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற திட்டமான காரியம் அதுதான். தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமுற பண்ணுகிறார். அப்ப பாருங்க, இங்கு ஜெபிக்க வந்த இந்த தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் தம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். தேவ சமூகத்தில் ஜெபிக்க வந்த அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் தன்னுடைய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஆனா அந்த தேவ ஜனங்கள் ஒரு விசுவாச போராட்டத்தை போராட வேண்டிய அவசியம் இருந்ததுன்னு பார்க்கிறோம். இப்ப அந்த மனைவி மட்டும் விசுவாசமா இல்லாம இருந்திருந்தான்னு வைங்களேன், இன்னைக்கு அந்த குழந்தையை பெற்றெடுக்க முடியுமா? முடியாது. அதைத்தான் ஆண்டவருடைய வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, காணாதிருந்து விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். அல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில விசுவாசம் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த விசுவாசம் அசைக்க முடியாதபடி உறுதியா இருக்கிறதா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. கர்த்தர் மேல வச்சிருக்கிற விசுவாசம் அசைக்க முடியாதபடி இருக்குதா? நம்ம எல்லாரும் பாடுறோம், நான் நம்புவேன், நான் நம்புவேன், இயேசு எனக்காய் மரித்தார், மரித்தார். நம்ம எல்லா ஆண்டவரை நம்புறோம், இல்லைன்னே சொல்லல. ஆனா அசைக்க முடியாத ஒரு விசுவாசம் தேவனிடத்தில் இன்றைக்கு வைத்திருக்கிறோமா? அந்த விசுவாசம் உங்க வாழ்க்கையில ஆண்டவருடைய அற்புதத்தை செய்யும். அல்லேலூயா. உண்மையாகவே இந்த நாட்கள்ல பெரும்பாலான விசுவாசிகள் தங்களுக்கு அனுமதிக்கப்படுகிற இந்த போராட்டமான வாழ்க்கையில தேவனை விசுவாசிக்க தவறி விடுகிறார்கள். வேற ஒருத்தருக்கும் போக வேண்டாம். என் வாழ்க்கையில எனக்கு 34வது வயசுல மேரேஜ்.
என் ஒய்ஃபுக்கு 30வது வயசு. எனக்கு 34வது வயசுல மேரேஜ், என் ஒய்ஃபுக்கு 30வது வயசு. இப்போ ஃபர்ஸ்ட் பேபி அபார்ட் ஆயிட்டு உங்களுக்கு சொன்னேன். செகண்ட் பேபி கன்சீவ் ஆயிருக்கிறா. டாக்டர் எங்களுக்கு ஒரு டியூ டேட் கொடுத்துருக்காங்க. டியூ டேட் முடிஞ்சு 10 நாள் ஆயிட்டு இருக்கு. டியூ டேட் முடிஞ்சு 10 நாள் ஆகுது. என் ஒய்ஃபுக்கு பெயினே வரல. என் தங்கச்சி ஸ்டாஃபா இருக்கா ஹை கிரவுண்ட்ல. என் தங்கச்சி சொல்றா, நீங்கெல்லாம் படிச்சவங்களா, உங்களுக்கு மண்டையில அறிவு இருக்கா, நீங்களாம் முட்டாள்களா? ஏன்னா அவளுக்கு சொந்த அண்ணனை தான் ஏச முடியும், வேற யாரையும் ஏச முடியாது. ஏன்னா அவ ஸ்டாஃபா இருக்கலாம், படிச்சிருக்கலாம். என்னை வறுத்து கிடத்துறா, உனக்கு அறிவு இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லி நீ ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் பண்ண பாரு, ஏதாவது பெயின் இன்ஜெக்ஷன் போடு, இல்லைன்னா பெயின் டேப்லெட் கொடு அப்படின்னு சொன்னா. நான் சத்தம் கட்டாம உட்காந்துக்கிட்டேன். இந்த எரும மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி உட்காந்துக்கிட்டேன். கத்தர் பார்த்துக்கிடுவார். டியூ டேட் முடிஞ்சு 15வது நாள் என் ஒய்ஃபுக்கு நார்மல் டெலிவரி. 2வது பொண்ணு கன்சீவா இருக்கும் போதும், 2வது குழந்தை அதே மாதிரி கன்சீவா இருக்கும் போதும் டியூ டேட் முடிஞ்சு 12 நாள் வெயிட் பண்ணோம். என் தங்கச்சி கார் எடுத்துட்டு நேரு வீட்டுக்கு வந்துட்டா. வந்து என்னை ஏசி திட்டி என் ஒய்ஃபை கூட்டு போயிட்டா. கூட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி பெயின் வராத என் மனைவிக்கு பெயின் டேப்லெட் கொடுத்து 2வது குழந்தை பிறந்துச்சு. அதனால என் மூத்த பொண்ணு அக்டோபர் 27, 2வது பொண்ணு அக்டோபர் 24. நான் சொல்லுவேன், முன்னால 2 நாள் பிந்தி பிறந்துட்டு இல்லை, 2 பிள்ளைகளும் ஒரே டேட்ல பிறந்திருக்குமே. ஆனா என் தம்பிக்கு கல்யாணமாகி அவன் ஒய்ஃப் கன்சீவா இருக்கும்போது டாக்டர் சொல்றாங்க நார்மல் டெலிவரி பிறக்கும்னு. கரெக்டா அந்த டெலிவரி டேட் வந்த உடனே சொல்லிட்டாங்க, தலை திரும்பல, தண்ணி கூட என்ன பண்ணிட்டு அப்போ உடஞ்சிட்டு அப்படி இப்படின்னு என்னெல்லாமோ சொல்லி சிசேரியன் கொண்டு போயிட்டாங்க. நான் சொன்னேன், வெயிட் பண்றா, அன்னை ஜெபம் பண்றேன், என் வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செஞ்சிருக்காரு, உன் லைஃப்ல அற்புதம் செய்வார்னே. என் தம்பி சொல்லிட்டான், உனக்கு இருக்கிற விசுவாசம் என்கிட்ட இல்லை, என்ன விட்டுரு. நான் உடனே சரி தம்பிகிட்ட பேச முடியாதுன்னு தம்பி ஒய்ஃப்ட்ட போய் பேசுறேன். ஏமா உனக்கு ஆண்டவர் நார்மல் டெலிவரி தருவாருமா, ஆப்ரேஷனுங்கிறது பின்னாடி என்னைக்குனாலும் சிக்கல் தான். அவ சொல்லிட்டா, அத்தா நீங்களும் அக்காவும் இருந்த விசுவாசம் எங்களுக்கும் கிடையாது, என்ன விட்டுருங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா என் தம்பி ஒய்ஃபுக்கு 2 டெலிவரியுமே சிசேரியன். ஏன்னா விசுவாசம் இல்லை. விசுவாசம், பயம். இன்னைக்கு யோசித்து பாருங்க, உங்க வாழ்க்கையில நீ ஒரு இன்டர்வியூ போறமா, வேலை கிடைக்கணும், நல்லா ஜோமனிட்டு போறா, பாஸ்டர்ட்ட வந்து ஜோமிட்டு போறா, பிரதர்ட்ட ஜோமனிட்டு போறா. ஆனா போகும்போது இன்டர்வியூ போகும்போது உனக்கு பயம் இருக்குமா, சந்தோஷம் இருக்குமா? பயம்தான் இருக்கு. அப்ப கிடைக்காது. நம்ம எல்லாரும் என்ன தெரியுமா, இன்டர்வியூக்கு போகும்போது பயந்துட்டு போவோம், ஆண்டவரை தோத்திரம் எனக்கு கிடைச்சிடணும். நீ தான் போற வரைக்கும் கிடைக்காதுன்னு பயந்துகிட்டே போறியே. பிறகு திரும்பி வரும்போது என்ன சொல்லுங்க, எனக்கு அப்பமே தெரியும், அதனாலதான் உனக்கு அவர் தரல. உனக்கு நம்பிக்கையே வரமாட்டேங்குது தெரியுமா? எத்தனை அற்புதங்களை ஆண்டவர் செய்திருக்கிறான்னு கேள்விப்பட்டாலும் நமக்கு என்ன பண்ண மாட்டேங்கி, நம்பிக்கை வர மாட்டேங்கி. பிறகு சொல்லுவோம், அவர் என்ன மட்டும் ஆசீர்வதிக்க மாட்டார். ஆமா, அவிசுவாசியை ஆசீர்வதிக்கவே மாட்டார். கர்த்தர் உங்ககிட்ட காசு பணத்தை கேட்கல, என்ன நம்புன்னு தான் சொல்றார். எதுக்காக வனாந்தரத்துல நடத்தின இஸ்ரவேல் ஜனங்கள் மேல தேவனுக்கு கோபம் பற்றி எறிந்ததுன்னு பாத்தீங்கன்னா, அவர்கள் எந்த மட்டும் என்னை விசுவாசிக்காமல் இருப்பார்கள்னு கேட்கிறாரு. எகிப்துல 10 அற்புதத்தை பார்த்திருக்காங்க. எகிப்தை விட்டு வெளியே வந்தா செங்கடல் 2 பிளந்து வெட்டாந்தரையில நடந்த மாதிரி நடந்திருக்காங்க. ஆனா தேவனை விசுவாசிக்க கூடாதபடி அவர்கள் இருதயம் கடினப்பட்டிருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் அவங்களை குறித்து என்ன சொல்றாரு தெரியுமா? வணங்கா கழுத்துள்ள ஜனம். என்ன சொல்றாரு? இப்ப அந்த இடத்துல உங்க பேரை போட்டுக்கிடுங்க. உங்களால தேவனை விசுவாசிக்க முடியலன்னா யூ ஆர் ஆல்சோ a stiff necked people. நீங்களும் யாருதான்? இப்ப நீ வணங்கா கழுத்தா விசுவாசியா? விசுவாசிக்கிறவனா பதற மாட்டான். விசுவாசிக்கிறவனா பதற மாட்டான். உண்மையில சொல்றேன், நீங்க ஜெபங்கிறது கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணணும். இப்ப நான் ஃபுட்பால் பிளேயர், டெய்லி காலையில ஃபுட்பால் பிராக்டிஸ் போவேன். பிராக்டிஸ் பண்ணாம நம்ம எந்த விளையாட்டும் என்ன பண்ண முடியாது. அதே மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பிராக்டிஸ் பண்ணுங்க. ஆண்டவரே, போன திருப்பி இன்டர்வியூ போனேன், ஆண்டவரே நான் பயந்துட்டே போனேன், பயப்படாதபடிக்கு ஒரு நம்பிக்கை தாரும் ஆண்டவரே, நான் எப்படி விசுவாசிக்கணும் எனக்கு கற்றுத்தாரு. இந்த மார்க் 9ஆம் அதிகாரத்துல ஒரு தகப்பன் சொல்லுவான், அவன் பிசாசு பிடிச்ச மகனை கூட்டிட்டு வந்திருப்பான். ஆண்டவரே, உம்முடைய சீசர்கள்ட்ட கொண்டு வந்தேன், இவனை சுகமாக்க அவங்களால முடியல, உம்மால செய்யக்கூடுமானால் ஏதாகிலும் செய்யும் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் கேட்பாரு, இதை செய்ய முடியும்னு விசுவாசிக்கியா? அவன் சொல்லுவான், உண்மையை சொல்லிடுவான், நான் விசுவாசிக்கேன், ஆனாலும் என் அவிசுவாசம் நீங்க உதவி செய்யும். அவன் டபுள் மைண்டடா இருக்கேன்னு ஒத்துக்கிட்டான். ஐயா, உமரை நம்பவும் செய்யறேன், நம்பாமலும் இருக்கேன் ஐயா, நான் என்ன பண்ண மண்ணான மனுஷன், ஒத்துக்கிட்டான். அங்க ஆண்டவர் அற்புதம் செய்யறார். அப்ப நீங்க ஜெபத்துல சொல்லுங்க, ஆண்டவரே நான் இங்க ஜெபரையில நம்புறேன்,
ஆனா பிராக்டிக்கல் அங்க போகும்போது என்ன பண்றேன், பயப்படுறேன், சந்தேகம் வருது. கொஞ்சம் மனசு திறந்து சொல்லி பாருங்க, அவர் உங்களுக்கு துணை நிற்பார். கண்டிப்பா துணை நிற்பார். ஏன்னா உள்ளதுன்னு சொல்றீங்க, அது அவருக்கு பிடிக்கும். இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க ஆசீர்வதிக்கப்படுகிறதுக்காக தான் அவர் சாபமானார். உங்களை தேவனோடு ஒப்புரவாகிறதுக்கு தான் அவர் பலியானார். ஆனா நாம இன்னைக்கு பரிசுத்தம் இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்னா தேவனுடைய கரம் குறுகி இருக்கிறதோ? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில ரட்சிக்கப்படுகிறதுக்கு முன்பு தாய்மார்கள் எங்க தெருல என்ன பார்த்தா தூணு ஒரு சவுண்டு கேட்க எனக்கு, நான் கண்டுக்கவே மாட்டேன். அது நம்ம புத்தி தான் நமக்கு தெரியுமே. அதனால அங்கங்க தாய்மார்கள் தூணு சுப்போங்க, நான் பாட்டு தூவிட்டு போன்னு என் பாட்டுக்கு போயிடுவேன். ஆனா ரட்சிக்கப்பட்ட புதுசுல பாத்தீங்கன்னா சைக்கிள் ஓட்டிட்டு போவேன். அப்ப சைக்கிள் தான். இந்த குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயும் தமிழ்ல ஒரு பாட்டு உண்டு. நீ சினிமா பாட்டுக்கு போயிடக்கூடாது, என்ன தமிழ் இலக்கியத்துல ஒரு பாட்டு உண்டு. நான் இந்த டயரை தான் பார்ப்பேன், நிமிந்து பார்க்கவே மாட்டேன். என்னன்னா நிமிந்து பார்த்தா நம்ம விழுந்துருவோம் அப்படின்னு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட். டயரை பார்த்துட்டே ஓட்டுவேன். எனக்கு அதே மாதிரி பிரசங்கம் பண்றதுக்கு சாட்சி சொல்றதுக்கு போனா இந்த டிபார்ட்மெண்ட்டை பார்க்க மாட்டேன், நான் அந்த டிபார்ட்மெண்ட்டை தான் பார்ப்பேன். ஏன்னா எனக்கு என் மேலே நம்பிக்கை கிடையாது. இங்க பார்த்தா எங்கேயும் சோவாரிடுவோம்ட்டு நான் எங்க ஆட்களை பார்த்தே பிரசங்கம் பண்ணுவேன், இங்க பார்க்க மாட்டேன் பாஸ்டர். ஏன்னா எனக்கு என் மேல நம்பிக்கை கிடையாது. நம்ம ஒரு விளங்காத வழி, நம்ம இதுக்கு இங்க போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கணும், நான் அங்க பார்த்து தான் பிரசங்கம் பண்ணுவேன். ஒரு நாள் எனக்கே வெக்கமாயிட்டு, ஆண்டவரே நான் ஊழியக்காரன் ஆண்டவரே, என்ன நினைச்சா எனக்கே கேவலமா இருக்கு ஆண்டவரே, எனக்கே என் மேல நம்பிக்கை இல்லை. தேவ சமூகத்துல போய் முழங்கால் போட்டு, ஆண்டவரே நீர் எங்களை பரிசுத்தமாக்குகிற தேவன் வேதம் சொல்லுது, நீர் பரிசுத்தத்திற்கு அழைத்த தேவன் வேதம் சொல்லுது. அப்படி இருக்கும்போது நான் ஏன் என்னால பரிசுத்தமா வாழ முடியும் நம்பிக்கை இல்லாம இருக்கிறேன். தேவ சமூகத்துல ஒரு 3 நாள் உபவாசம் போடுறேன். உபவாசம் போட்டு ஜெபிக்கும் போது கத்திரியாண்ட கேட்டாரு, நான் மட்டும் சில கேள்வி கேட்பேன், எனக்கு பதில் சொல்லினார். அப்போ கேளுங்க ஆண்டவரேன்னு. தண்ணி அடிப்பியானாரு, அடிக்க மாட்டேன்னு. ஏன்னாரு, எங்க அப்பா குடிச்ச குடி போதும். எங்க அப்பா பயங்கர குடிகார். ஏன்னா அவர் கட்டபொம்மன் டிரான்ஸ்போர்ட்ல டிரைவரா வேலை பார்த்தாங்க, பயங்கரமா குடிப்பாங்க. அதனால நான் சொன்னேன், எங்க அப்பா குடிச்சுன்னா நாங்க பட்ட பாடு வேதனை அசிங்க அவமானம் போதாதா, நான் குடிக்கணுமா? அப்ப நீ உனக்கு குடிக்க மாட்டேன். ஆமா எனக்கு அது பிடிக்காது, குடிக்கிறவனை கண்டாலே பிடிக்காது. பீடி சிகரெட் தம்மு தண்ணி எதை அடிக்கிறவனை கண்டாலும் பிடிக்காது. அடுத்தது நான் ரவுடித்தனத்துல இருந்தேன். எங்க ஊரு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பண்ணையார் குரூப்ஸ், கராத்தே செல்வன் குரூப்னு அது ஒரு குரூப் உண்டு. அதுல நான் ஒரு குரூப்ல இருந்தேன். 1996 சென்னை பச்சைப்பா காலேஜ் பக்கத்துல ஆசை தம்பி கபிலன்னு 2 பேரும் போலீஸ் என்கவுண்டர் போட்டுச்சு. அவங்க கூட தான் இருந்தேன். அதனால நமக்கு நம்ம லைன் வேற மாதிரி கிடந்துச்சு. இப்போ ஆண்டவர் என்கிட்ட கேட்டார். ஆனா அப்படி இருக்கும் போதுமே அடிபுட்டின்னா போவேன், யாரையும் தூக்கி போட்டு அடிக்கணும்னா போவேன், ஆனா வெட்டு குத்துனா போக மாட்டேன். சொன்னேன், ஆண்டவரே ரத்த பொழி நமக்கு ஒத்துக்கிடாத ஆண்டவரே, அது 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 எனக்கு தூரத்தை. சைட் அடிப்பியானாரு, சூப்பரானே. ஏன்னாரு, அதுதானே எனக்கு ரொம்ப பிடிக்கும்னே. இப்பதான் ஆண்டவர் கேட்டாரு, நீ உன்னை கவனிச்சு பாத்தியானாரு. என்னன்னே, நீ உனக்கு பிடிக்கிற பாவத்தை செய்யறா, உனக்கு பிடிக்காத பாவத்தை என்ன பண்ண மாட்டிக்கா? அப்பதான் என் கண்ணு திறந்துச்சு. ஆமா, நான் பிடிக்காத பாவத்தை என்ன பண்றது இல்லை, செய்யறது இல்லை, அதை பத்தி கவலைப்படுறதே இல்லை. ஏன்னா நம்ம தண்ணி அடிக்க மாட்டோம் தெரியும், தம் அடிக்க மாட்டோம் தெரியும். நம்ம பஸ்ல போகும்போது பக்கத்துல ஒருத்தன் தம் அடிச்சாலே மூஞ்சி பிடிச்சு தள்ளி விட்டுரும், போங்க. அப்ப நமக்கு பிடிக்காத பாவத்தை செய்யறது இல்லை, பிடிக்கிற பாவத்தை என்ன பண்றோம், விரும்பி செய்யறோம். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, நீ என்னாலும் என்கிட்ட வந்துட்டு கழுவுன்னு ஜோ பண்ணிட்டு கிடக்காத. நான் உன்னை என்னாலும் கழுவிட்டு தான் இருக்கணும். நீ ஆண்டவர்கிட்ட என்கிட்ட ஜோ பண்ணும்போது சொல்லு, இந்த பாவத்தை விரும்புறேன், அதை வெறுக்கிற இருதயத்தை எனக்கு தாருன்னு கேட்டு ஜோ பண்ணினார். ஒரு 3 நாள் ஆண்டவர்கிட்ட ஜோ பண்ணேன். ஆண்டவரே இந்தந்த பாவங்களை நான் விரும்புறேன், அதை வெறுக்கிற இருதயத்தை தாங்கன்னு கேட்டேன். உண்மையா சொல்றேன், அதுக்கு பிறகு அன்னைக்கு உங்களை எல்லாம் பார்த்து நான் பிரசங்கம் பண்றேன். அல்லேலூயா. அதை வெறுக்கிற இருதயத்தை அவர் தந்த பிறகு இன்னைக்கு உண்மையில சொல்றேன், எங்க ஊர்ல சொல்லுவாங்க சில தாய்மார்கள், ஏய் என் பிள்ளைய உன் கூட கூட்டு போய் கொஞ்சம் ஜோ பண்ணி அந்த பிள்ளையை திருத்தி அனுப்புடே. என் தெரு மக்கள் என்னை நம்புற அளவுக்கு கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. எனக்கே ஒரு கான்பிடன்ஸ். அதாவது ஒரு தேவ மனுஷன் சொல்லுவாரு, வெட்டி போட்டாலும் பாவம் செய்ய மாட்டேன். என்ன சொல்லுவாரு, வெட்டி போட்டாலும் பாவம் செய்ய மாட்டேன். நான் தேவ சமூகத்துல அதுக்காக ஜோ பண்ணி இருக்கிறேன். இப்ப கவனிங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் எப்பொழுதுமே நம்முடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுகிற ஒரு தேவனா இருந்தாலும் நாம் ஜெபிப்பதற்கு மட்டும் இல்ல, ஜெயிக்கிறதுக்கு அவர் வழிகளை கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. நீங்க ஜெயிக்கணும்.
ஆவிக்குரிய வாழ்க்கையில இயேசு உலகத்தை ஜெயித்தார், நீங்க ஜெயிக்கணும். இயேசு பாவத்தை ஜெயித்தார், நீங்க ஜெயிக்கணும். இயேசு பிசாசை ஜெயித்தார், நீங்க ஜெயிக்கணும். ஜெயிக்கிறதுக்கு அவர்கிட்ட ஆலோசனை கேட்கணும். இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் ஜெபம் பண்றான். எல்லாருடைய ஜெபம் எப்படி இருக்கு தெரியுமா? 1 2 2 2 2 4 3 2 6 4 2 8 2 10. இந்த சின்ன பிள்ளைகள் வாய்ப்பாடு ஒப்பிக்கும் பார்த்தீங்களா? அதே மாதிரி போகணும், முழங்கால் போட்டு நேராயிட்டு, அன்பின் ஆண்டவரே, பரலோகத்தின் தேவனே, இயேசுவே தோத்திரம் தோத்திரம் தோத்திரம், ஆண்டவரே நான் வேலைக்கு போறேன், ஆண்டவரே பாதுகாத்து, இயேசு நாமத்தில் பிதாவே. இது என்னது எனக்கு கேட்க இல்லை, இது என்னதுன்னு கேட்க. உங்க ஜெபத்தை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவுத்து விட்ட கழுது மாதிரி கடப்பட கடப்பட கடப்படன்னு ஓடிட்டு ஜோமணி என்ன பண்ணிடுறது? சொல்லுங்களேன். ஃபாதர் பெர்க்மன்ஸ் பாடுறாரு, அமர்ந்திருப்பே அருகினிலே. முதல்ல தேவ சமூகத்துல அமருங்க. என்ன பண்ணுங்க? தேவ சமூகத்துல அமருங்க. மெஞ்ஞானபுரத்துல இன்னொரு ஊழியக்காரர் இருக்காரு. ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணார், தம்பி எனக்கு ஜோமனு வாயேன்னாரு. அப்ப நான் சொன்னேன், எப்போ வரணும் ஐயான்னு. எப்போ வருவானாரு? காலையில ஒரு 10 மணின்னு வான்ட்டாரு. ஆனா 10 மணில இருந்து எனக்கு போக முடியல. எனக்கு வீட்டுக்கு ஜோமன் ஆட்கள் வந்துட்டு இருக்காங்க. எனக்கு சில கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் முடிச்சு மத்தியானம் 2 மணிக்கு, அப்போ சூப்பர் ஸ்ப்ளெண்டர்னு ஒரு பைக் வச்சிருந்தேன். எங்க ஊர்ல இருந்து அந்த ஊருக்கு 15 கிலோமீட்டர் சூப்பர் ஸ்ப்ளெண்டர் திருக்குன்னு திருக்கி மத்தியானம் 2:15 மணிக்கு போய் சேர்ந்தேன். சாரியா கொஞ்சம் லேட் ஆயிட்டு, ஜோமனோமான்னு உட்காருனாரு. ஜோமண்ண தானே கூப்பிட்டீங்கன்னு. ஆமா ஜோமண்ண தான் கூப்பிட்டேன், நீ உட்காரு அப்படின்னார். அவருக்கு 75 வயசு. சேரை போட்டு உட்கார சொன்னார். உட்கார்ந்துருந்தேன். நேர ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கொண்டு வந்தார். குடினாரு. சரின்னு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி குடித்தேன். போய் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வானாரு. என்னன்னு? முகத்தை கழுவிட்டு வாப்பானாரு. ஜோமண்ண தானே போகிறோம், வேற எங்கேயும் போகிறோமான்னு. முகத்தை கழுவிட்டு வானார். ஏன்னா பைக்கில் 15 கிலோமீட்டர் ஸ்பீடாக போனேன்னா தலைமுடியெல்லாம் உழைஞ்சி போய் இருந்தது. போய் முகத்தை கழுவிட்டு வந்தேன். டவல் எடுத்து கொடுத்தாரு, முகத்தை தொடச்சிக்கிட்டு. சீப்பு எடுத்துட்டு வந்தார், தலைச்சீவுன்னாரு. பவுடர் எடுத்துட்டு வந்தார், பவுடர் போட்டுக்கினாரு. நானும் வேற எங்கேயும் போப்புறமான்னே. சொன்னதை செய்யினாரு. நானும் தலைச்சீவி பவுடர் போட்டுட்டு சரி கொஞ்ச நேரம் ஃபேன்ல உட்காருனாரு. உட்கார்ந்துருந்தேன். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஜோமனுமான்னாரு. எனக்கு கோவம்னா தாங்க முடியல. நான் உளுந்தடிச்சு ஓடி வந்திருக்கேன், லேட் ஆயிட்டுன்னு நீங்க என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாரு. நீ ஒரு கல்யாண வீட்டுக்கு போற, தலை உழைஞ்சிருக்கு, அப்படியே பொண்ணு மாப்பிள்ள பாக்குறதுக்கு மேல ஏறி கவர் கொடுக்க பெரியனாரு. பைக்கு லைட்டு கண்ணாடி இருக்குல்ல, சீப்பு எடுத்து 2 வாரி மீசையை இழுத்துட்டு கொஞ்சம் கச்சிப்புக்குள்ள பவுடர்லாம் வச்சிருப்போம். ஏன்னா எங்க கலர்லாம் அக்மார்க்கு கலர். எட்வின் நாங்கெல்லாம் அப்படி முத்திரை மோதிர மாதிரியான கலர் கிடைக்காது. கருப்பு தங்கம் அப்படிதானே? ஆமா, நாங்கெல்லாம் சொல்லிக்கிடுவோம், நாங்கெல்லாம் கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கும்னு சொல்லிவிடுவோம். அப்ப நான் சொன்னேன், கல்யாண வீட்டுக்கு போனா போட்டோ எடுப்பாங்களா, பொண்ணு மாப்பிள்ள முன்னாடி கொடுக்கணும். அது இந்த வழுக்கு மண்டனாலும் 2 இழுப்பு இழுத்துக்கிட்டு தான். அப்ப அவர் சொன்னாரு, ஒரு மனுஷனுக்கு முன்னாடி போகும்போது உன்னை அலங்காரம் பண்றிய, உன் ஜெபத்தை அவர் கேட்கணும், உன் முகத்தை அவர் பார்க்கணும். அவருக்கு முன்னாடி அலங்கோலமா போய் நிக்கலாமன்னு எனக்கு நறுக்குன்னுச்சு. அப்பதான் ஒரு யோசிச்சேன்னா, தேவன் உன்னை ஆசீர்வதிக்கணும், நீ அவரை பார்க்கறதுக்கு ப்ரீப்பரா போ. சங்கீதம் 5:3 தாவீது சொல்றாரு, 5 அதிகாலமே உமக்கு முன்பு ஆயத்தமாகி வந்து நிற்பேன், காலமே என் சத்தத்தை கேட்டருளுவீர். அன்னையிலிருந்து எனக்குள்ள ஒரு பாடம் என்ன தெரியுமா? காலையில 3 மணிக்கு எழும்பி ஜெபிக்கிறேன்னா சாரத்தை ஊத்து போட்டுருவேன். மிந்தி அப்படி இல்லை, சாரத்தோடு ஊத்த வாயோடு அப்படியே முழங்கால நிற்போம். ஆனா என்னைக்கு இந்த பாடத்தை எனக்கு ஒரு தேவ மனுஷன் கற்றுக் கொடுத்தாரோ, காலையில 3 மணிக்கு எழும்பி சாரத்தை ஊத்து போட்டு பாத்ரூம்ல போய் மூஞ்சி கை கால் கழுவி தலை சீவி பிரஷ் பண்ணி ஒரு பழைய நீ தண்ணியோ குடிச்சிட்டு ஒரு ட்ராக் பேண்ட் எடுத்து போட்டுட்டு அதுக்கு பிறகுதான் உட்காந்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறது. உண்மையா சொல்றேன், நல்லா இருக்கும், சந்தோஷமா இருக்கும், தூங்கு மூஞ்சி இருக்காது. யோசித்து பாருங்க, உங்களை தேவ சமூகத்துல ஜெபிக்கிறதுக்கு ஒரு ஆயத்தப்படுத்துங்க. நமக்கு ஒரு மாப்பிள்ளை வீட்டுக்காரர் வாராரு, எப்படிமா இருப்போம்? இன்னைக்கு காலையில நான் போன சர்ச்சிலேயே நிறைய பிள்ளைகள் உதடெல்லாம் சும்மா செக்க செவேன்னு இருந்துச்சு. நான் ஹோமியோபதி டாக்டர் படிச்சிருக்கேன். பிஎஸ்சி பாட்னி, எம்ஏ தமிழ், டிப்ளமா அக்ரி, ஹோமியோபதி டாக்டர். இந்த உதட்டு சாயம் பூசுறீங்கல்ல, அது ஹார்ட்டை பாதிக்குமா. சைனைடுன்னு ஒன்றை கண்டுபிடிச்சான் தெரியுமா? அதை கண்டுபிடிச்சமே அதை தொட்டு உதட்டில் வச்சுட்டு SWன்னு எழுதும்போது செத்துட்டான். அது ஸ்வீட்டா ஸ்வெட்டாங்கிறது தெரியல, SWன்னு எழுதணும்னு என்ன பண்ணிட்டான்,
செத்துட்டான். அந்த சயனைடு உதட்டுல வச்ச உடனே ரத்தத்தை உரைய பண்ணிச்சான். அது முதல்ல ஹார்ட்ல இருக்கிற பிளட்டை தான் என்ன பண்ணிச்சுதான், உரைய வச்சுதான். அதே மாதிரி இந்த உதட்டு சாயம் இருக்குல்ல, அதுல ஒரு கெமிக்கல் ஆட் பண்றாங்க. நான் அந்த கெமிக்கலை மறந்துட்டேன். அது அந்த ஹார்ட்டுக்கு போற பிளட் ஃபங்க்ஷன்ஸை ஸ்டாப் பண்ணக்கூடிய ஒரு கெமிக்கல் அதுல இருக்கு. அதனால லிப் பாம், லிப்ஸ்டிக் எல்லாம் என்ன பண்ணாதீங்க. நீங்க நெடுநாள் என்ன பண்ணணும், வாழ்ந்து இருக்கணும். அல்லேலூயா. ஆமா. இப்ப கவனிங்க. அப்ப தேவ சமூகத்துல அமர்ந்திருக்க பழகுங்க. நீங்க அமர்ந்திருந்தாதான், என் வாழ்க்கையில இன்னைக்கு நான் ஒரு ஊழியக்காரனா இருக்கேன், நிறைய காரியங்கள்ல வெற்றி பெற்று இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தாவீது ஒரு அழகான வார்த்தை சொல்லுவான், எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை நான் என்ன பண்ணுவேன், துதிப்பேன். உங்க வாழ்க்கையில நீங்க கர்த்தரை ஆலோசனை கர்த்தரா வைக்கணும். ஆமா, அவர் ஆலோசனை கர்த்தர், ஆலோசனையில மகத்துவமானவர். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர்கிட்ட போய் நீங்க ஆலோசனை கேட்கணும். ஆண்டவரே, நான் இதை செய்ய போறேன், ஆண்டவரே இதை செய்யலாமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. என்ன ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனுடைய பிள்ளையா உருவாக்குன ஒரு தேவ மனுஷன் சொல்லுவாரு, ஒரு தகப்பனுக்கு நல்ல பிள்ளை யாரு நீ சொல்லுவியா அப்படிம்பாரு. நான் சொல்லுவேன், எப்படி சொல்லணுமே. ஒரு பையன் இருக்கான், அம்மா நான் குற்றாலத்துக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். ஒரு பையன் இருக்கான், என்ன சொல்லுவான், அம்மா நான் குற்றாலத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். இன்னொரு பையன் இருக்கான், ஏம்மா நான் குற்றாலத்துக்கு போலாமான்னு பெர்மிஷன் கேட்டுட்டு போலாமா வேண்டாமான்னு கேட்டாதான் என்ன பண்ணுவான், அவங்க பெர்மிஷன் கொடுத்தாதான் என்ன பண்ணுவான், போவான். இன்னொரு பையன் இருக்கான், அவன் போயிட்டு வந்து தான் சொல்லுவான், நான் குற்றாலத்துக்கு போயிட்டு வந்தேன். ஒருத்தன் சொல்லிட்டு போயிட்டே இருப்பான், ஒருத்தன் கேட்டுட்டு பெர்மிஷனுக்கு வெயிட் பண்றான், இன்னொருத்தன் போயிட்டு வந்து தான் என்ன பண்றான். அப்ப இதுல யாரு நல்ல பிள்ளை? பெர்மிஷன் கேட்டு வந்த பிறகு போறதுதான் இன்னைக்கு நீங்க எந்த பிள்ளை? சொல்லிட்டே போறீங்களா? சில ஆட்கள் இருக்கான், ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேன், தெரியப்படுத்திட்டேன், இன்டிமேஷன் கொடுத்துட்டே ஓடிடுவோம். ஏன்னா நாங்க தான் உங்ககிட்ட சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்றது இல்லை. நீங்க ஆசீர்வதிக்கப்படணும். நீங்க பிள்ளை. ஆண்டவர் அழகா சொல்றாரு, என் ஆடுகள் என் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவைகள் எனக்கு பின் செல்லும், செவி கொடுக்கும். அப்ப நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க செவி கொடுத்து சேரணும். சங்கீதம் 81 வாசித்து பாருங்க. என் ஜனமே கேள், உனக்கு சாட்சிட்டு சொல்லுவேன், நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். எவ்வளவு பிளெஸிங் வச்சிருக்காரு தெரியுமா அந்த சங்கீதம் 81ல. அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு, நீங்க தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கு, நீங்க தேவனுக்கு செவி கொடுப்பதற்கு, செவி கொடுக்கிறதினால் அவர் உங்களுக்கு அந்த மேன்மையின் ஆசீர்வாதத்தை, கிருபையை பெருக பண்ணுவார். அப்ப தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்மில் பலர் என்ன பண்றோம்னா, தேவ சமூகத்துல அவர் கிரகிக்க முடியாத அற்புதத்தை நமக்கு செய்யறதுக்கு நாம காத்திருக்கல. கொஞ்சம் காத்திருங்க, ஜெபத்துல காத்திருங்க, தேவ சமூகத்துல அமர்ந்துருங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, கிரகிக்க முடியாத அதிசயங்களை செய்வார். உங்க வாழ்க்கையில செய்திருக்காரு இல்லையோ, என் வாழ்க்கையில செஞ்சிருக்கார். நல்ல கவனிங்க. நான் உங்கள்கிட்ட சொன்னேன், 7ஆப்பு ஃபெயில் ஆனேன்னு சொன்னேன்ல, 9ஆப்பு ஃபெயில் ஆனேன்னு சொன்னேன்ல, பிஎஸ்சியும் ஃபெயில் ஆனேன். எல்லாரும் பிஎஸ்சி 3 வருஷம் படிப்பாங்க, நான் 4 வருஷம் படித்தேன். ஃபர்ஸ்ட் செமஸ்டர் எழுதிட்டு ரிசல்ட் வருது, தமிழ் மட்டும்தான் பாஸ். ஆன்சிலரி கெமிஸ்ட்ரி, மேஜர் பாட்னி 2 பேப்பர், இங்கிலீஷ் 4 பேப்பர் ஃபெயிலு. மார்க் ஷீட்டை பார்த்தோன்னே எனக்கு வெக்கமாக இருந்துச்சு. வீட்டில் கொண்டு போய் இந்த பீரோல ஒரு ரேக் இருக்கும், தூக்கிட்டு அடியில் வைக்கிறது. அந்த ரேக்குக்குள்ள வைக்க எங்கள் அப்பா கேட்டாங்க, டேய் தம்பி எத்தனை படம் பாஸ் பண்ண? 4 பாஸ், 1 ஃபெயிலுன்னு. ஆனால் ஃபெயில் ஆனது 4, 1 தான் பாஸ். நான் என்ன நினச்சேன், சரி காலேஜில் ஒரு ஆப்ஷன் உண்டு, ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் ஃபெயில் ஆனதை செகண்ட் செமஸ்டரில் என்ன பண்ணிக்கலாம், எழுதிக்கலாம், என்ன ஃபீஸ் கட்டணும். செகண்ட் செமஸ்டரில் எழுதி பாஸ் பண்ணிடலான்னு பார்த்தேன். ஆனால் செகண்ட் செமஸ்டர் எழுதும்போது தமிழ் இங்கிலீஷ் பாஸு, 3 பேப்பர் ஃபெயிலு. ஃபர்ஸ்ட் இயர் முடிக்கும் போது என் கையில் 7 பேப்பர் அரியர். தேர்ட் செமஸ்டர் எழுதுறேன், தமிழ் இங்கிலீஷ் ஆன்சிலரி சுவாலஜி பாஸு, மேஜர் பாட்னரி ஆன்சிலரி கெமிஸ்ட்ரி ஃபெயிலு. நான் யோசித்து பார்த்தேன், 3 செமஸ்டர் எழுதி ஒவ்வொரு செமஸ்டர்லையும் ஒவ்வொரு பேப்பராக பாஸ் பண்ணிட்டு வரோம். அப்போ 6வது செமஸ்டர் எழுதும்போது தான் 6 பேப்பர் என்ன பண்ண போகிறோம், பாஸ் பண்ண போகிறோம். நம்ம எப்போ டிகிரி முடிக்க? அப்போ தான் டிஜிஎஸ் அங்கிளுக்கு லெட்டர் போட்டேன், அங்கிள் எங்கள் ஃபேமிலியில் நான் 2வது டிகிரி படிச்சுட்டு இருக்கேன். முதல்ல எங்கள் அப்பாவுடைய அக்கா மகா, அவள் பிஎஸ்சி எம்ஏ பிஎட் முடிச்சிட்டா, நான் இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் நான் டிகிரி முடிப்பேனேன்னு எனக்கு தெரியல, எனக்காக ஜோம் பண்ணுங்க. டிஜிஎஸ் அங்கிளுக்கு ஒரு லெட்டர் போட்டேன், அவர் எனக்கு ஒரு பதில் லெட்டர் போட்டார். இதில் ஒரு ப்ரேயர் இருக்குது, டெய்லி இந்த ப்ரேயரை சொல்லி ஜோம் பண்ணு தம்பின்னு.
டெய்லி அந்த ப்ரேயர் சொல்லுவேன். நான் நாசரேத்திலிருந்து தூத்துக்குடிக்கு டெய்லி காமராஜ் காலேஜ் 45 கிலோமீட்டர் பஸ்ஸில் போயிட்டு வரணும். ஏன்னா எங்கள் அப்பா கேடிசி டிரைவருங்கிறதுனால எனக்கு ஃப்ரீ பாஸ். நாசரேத்தில் ஒரு பெரிய சர்ச் உண்டு, 2000 பேர் இருக்கிற மாதிரி. ஒரு 200 அடி உயர கோபுரத்தில் 2000 பேர் உட்கார்ற மாதிரி ஒரு பெரிய சர்ச். அந்த சர்ச்சில் டெய்லி போய் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, எப்படியாவது டிகிரி கம்ப்ளீட் பண்ண எனக்கு உதவிச்சீங்க. 4th செமஸ்டர் எழுதுறேன். கரண்ட் 5 பேப்பர், ப்ராக்டிக்கல் 3, 8, அரியர் எத்தனை 9, 8, 9, 17 பேப்பர். 17 பேப்பர் 4th செமஸ்டர் எழுதுறேன். ராத்திரி ஃபுல்லா எங்க அம்மா கருப்பட்டி காப்பி போட்டு தருவாங்க. 12 மணி வரைக்கும் தூங்கி உளுந்து படிப்பேன். விடிய காலம் 3 மணிக்கே எந்திரிச்சு, அதிகாலை துயில் எழுந்து ஆண்டவரின் பாதம் பணிந்து அப்பா அப்பா என்று கூப்பிடுவே. நல்லா பாடிட்டு பைபிள் எடுத்து ஒரு சங்கீதத்தை வாசித்துட்டு 3 மணிக்கெல்லாம் உட்காந்து படிப்பேன்னா ராத்திரி பகல உட்காந்து படிக்க அந்த வசனத்தையும் படித்தேன். 4th செமஸ்டர் எழுதுறேன். காலையில் மத்தியானம் பரிச்சு எழுதுறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்க, வாய்தாக்கு வரியான்னாங்க. ஏன்னா காலையில் மத்தியானம் அரியர் போட்ட பேப்பர்லாம் எழுதுறேன். எனக்குள்ள எப்படியாவது பாஸ் பண்ணணும், ஆண்டவர்கிட்ட போராடி ஜெபம் பண்றேன். ஆண்டவரே, நான் டிகிரி முடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை, பட் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாம் வச்சு 17 பேப்பர் எழுதி 16 பேப்பர் பாஸ் பண்ணேமா. அதுல பிசியாலஜின்னு ஒரு சப்ஜெக்ட்ல யூனிவர்சிட்டி மார்க் வாங்கினேன், 93 மார்க். எனக்கே அப்பதான் பா, ஜெபத்துக்கு இவ்வளவு வல்லமும் உண்டா. இப்ப யோசித்து பாருங்க. அப்படியும் நான் டிகிரியில ஒரு பேப்பர் கடைசியில் 6th செமஸ்டர் எழுதும்போது கெமிஸ்ட்ரி ஒரு பேப்பர் ஃபெயில் ஆகி திரும்ப 4th இயர் தான் கம்ப்ளீட் பண்ணேன். ஆனா டிகிரி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கேன். கோயம்புத்தூர்ல அப்போ தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அபவுண்டன்ட் லைஃப் அசம்பிளின்னு 6th கார்னர்ல பாஸ்டர் பால் தங்கியாவுடைய தங்கச்சி சர்ச் ஒன்று அங்கே இருக்கு. பாஸ்டர் ஜெபசிங் வல்லல் அவங்க சர்ச்சுக்கு தான் போவேன். அப்பதான் அவர் எனக்கு பைபிள் வாசிக்க சொல்றார். அது வரைக்கும் நல்ல ஜெபிக்கிற பழக்கத்தில் இருந்தேன். அங்க போன பிறகு அவர் யூத்துக்கு ஒரு பட்டிமன்றம் வைப்பார். பவுல் பெரியவரா, பேதுரு பெரியவரா, ஒரு பட்டிமன்றம் அடிக்கடி ஏதாவது ஒரு பட்டிமன்றம் வச்சு பைபிளை படிக்க வைப்பார். அப்பதான் நான் பைபிள் படிக்கிறதுக்கு இன்வால்வ் ஆகிறேன், பைபிள் படிக்க ஆரம்பிக்கிறேன். அப்ப நான் பிசினஸ் பண்றேன். என்ன பிசினஸ்னா, பாம்பேல இருந்து தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் எடுத்து பண்றேன். என் ஃப்ரெண்டோட பெரியப்பா பாம்பேல இந்த கதவு ஜன்னல்ல தொங்க விடுவாங்க தெரியுமா, கேட்டன் கிளாத். அந்த கேட்டன் கிளாத் தயாரிக்கிற கம்பெனி வச்சிருக்காரு. அதனால நான் பணம் பே பண்ண வேண்டாம், முன் பணம் கொடுக்க வேண்டாம். எனக்கு ஒரு 50,000 ரூபாய்க்கு சரக்கு அனுப்பி வச்சிருவாரு. அதை வித்த பிறகு நான் அசலை கொடுத்தா போதும். ஒரு மீட்டர் 42 ரூபா, ஒரு மீட்டர் 42 ரூபா. அங்க இருந்து பாம்பேல இருந்து கோயம்புத்தூருக்கு எனக்கு ட்ரெயின்ல சேர்றதுக்கு ஒரு மீட்டர் 42 ரூபா 70 பைசா செலவாச்சு. சரக்கு வரும். நான் கோயம்புத்தூர்ல காந்திபுரத்துல சிட்டி டவர்னு ஒரு லாட்ஜ் உண்டு. அந்த லாட்ஜில் தான் ரூம் போட்டு தங்கியிருப்பேன். நீட்டாக பேண்ட் ஷர்ட் போட்டிருப்பேன். ரெமாண்ட்ல தான் போடுவேன், இல்லை பார்க்கவனியில் போடுவேன். நல்ல ராயலாக போட்டிருப்பேன். ஷூ ஒன்று, அந்த காலத்தில் அந்த கவுபாய் ஷூன்னு ஒரு ஷூ உண்டு, போட்டு நடந்தா சும்மா டக்கு டக்குன்னு சவுண்டு கேட்க அவ்வளோ டீக்காக ட்ரெஸ் பண்ணிட்டு வருவேன். பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் அப்போ எப்படின்னா, கீழே இருந்து ஒரு உருண்டை கல்லை எடுத்து, இது எமயமலையில் உள்ள கல்லுன்னா 500 ரூபாய்க்கு வித்துடலாம். அது அந்த ஊர் அப்படி ஒரு பைத்தியக்கார ஊர். அதனால 42 ரூபா 70 பைசாக்கு வாங்கின மெட்டீரியலை நான் ஹோல்சேல் ரேட்டுக்கு கொண்டு போய் கொடுக்கும்போது பெரிய பெரிய சோஃபா டெக்ஸ், இன்னும் 2-3 டெக்ஸ்லாம் எரிஞ்சு போச்சு. அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டர் 500 ரூபாய்க்கு போட்டேன். அப்போ எனக்கு எவ்வளோ லாபம் பாருங்க. ஒரு மீட்டர் 42 ரூபாய் 70 பைசாக்கு வாங்கி 500 ரூபாய்க்கு விற்றேன். இது போக என் கூட ஒரு 25 பேர் வச்சிருப்பேன். தம்பிக்கு ஒரு 50,000 சரக்கு, அவங்களுக்கு ஒரு 75,000 சரக்கு, இவங்களுக்கு ஒரு 40,000 சரக்குன்னு ஒரு 25 பேருக்கு சரக்கு வச்சு கொடுத்துட்டு வீக்லி ஒன்று கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்கும்போது என் கையில் அப்போ லட்சங்கள், 1997 98ல் கையில லட்சங்கள் பொருளுது. அப்ப ஹோண்டா சிட்டி கார் தான் பெரிய பெரிய பணக்காரன் வச்சிருக்க காரா இருக்கும், 7.5 லட்சம் ரூபாய். அந்த நாட்கள்ல கோயம்புத்தூர்ல நிறைய ஃபிஜோட் கார் ஓடிச்சு. எனக்கு கார்னா ரொம்ப இஷ்டம், கார் ரொம்ப பிடிக்கும். அப்போ தான் முதல்ல சிலோ அப்படின்னு ஒரு கார் வருது, டேவு கம்பெனில ஒரு கார் வருது, 8 லட்சம் ரூபாய். நான் நினைக்கிறேன் அந்த 8 லட்சம் ரூபாய் கார் வாங்கி நான் ஆசிரியத்துல போய் இறங்குவேன் அப்படின்னு நினைக்கிறேன். உன் நினைவுகள் அடிச்சாங்க பாம்பு. 1997 கடைசியில அத்வானிக்கு வச்சாங்க. ரத யாத்திரை வரும்போது பாம்பு வச்சாங்க. அவரு தப்பிச்சிட்டாரு. அந்த காலத்துல செல்போன்லாம் கிடையாது. ஏன்னா 97 98ல செல்போன் கிடையாது. 99ல தான் செல்போன் வந்துச்சு. அதுவும் பெரிய படா சைஸா இருந்துச்சு. எல்லாம் ஓடிட்டான். இந்து முஸ்லீம் பிரச்சனை. வித்தின் அ டேல 3 லட்சம் ரூபாய் கடன்காரனா மாறிட்டேன். லட்சங்கள் வச்சிருந்த நான் செல்வ செழிப்பா இருந்தேன்னா கடன்காரன் ஆயிட்டேன். என்ன பண்ணன்னு தெரியாது, யாரையும் தொடர்பு கொள்ள முடியாது.
வேற வழி இல்லாம நாசிரியத்துக்கு வந்து திரும்ப வந்தேன். என்ன பண்ண போறேன்னு தெரியாம இருக்கும்போது அங்க ஒரு ஜெபரை, ஜான் பிரசங்கியார் ஜெபரை, அந்த ஜெபரில உட்கார்ந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். ஆண்டவருடைய கிருபையில நான் கொஞ்சம் பாடுவேன். அப்ப அந்த ஊழியக்காரங்க சொன்னாங்க, தம்பி நாங்க கன்வென்ஷன் மீட்டிங் போற இடங்கள்ல கொஞ்சம் பாட வாரியா நாங்க. சரின்னு நான் பாட போனேன். அப்படி பாட போகும்போதுதான் என் நண்பர் ஒருத்தர் என்னை பார்த்து சொன்னா, பலன் பைபிளை தூக்கிட்டல்லடா, நல்ல பொழைப்பு. என்னது நல்ல பிழைப்பு, இனி நீ வேலைக்கு போக மாட்டா, பிழைச்சுக்கிடுவாளே, ஊரை ஏமாத்தி பிழைச்சிருவான்னு எனக்கு ஊண்டிங் ஆயிடுச்சு. என்னடா நம்ம பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம், பிசினஸ்ல லாஸ் ஆகி இப்போ எனக்கு ஒரு ஆறுதல் வேணும், இந்த கடனை அடைக்கணும், நம்ம அடுத்து எழும்பணும், ஒரு பிசினஸுக்காக இல்லைனாலும் வேற ஏதாவது ஒரு வேலை பார்க்கணும். தேவ சமூகத்துல ஜெபம் பண்ணிட்டு இருந்தா என் ஃப்ரெண்ட் என்ன கிரிட்டிசைஸ் பண்றான்னு சொல்லி அன்னைக்கு சர்ச்சில் போய் உட்காந்து ஆல்டர்ல 1.5 மணி நேரம் அழுதுருப்பேன். ஆண்டவரே, என் நண்பன் என்ன பரியாசம் பண்றான், ஆண்டவரே எனக்கு இமிடியேட்டா ஒரு வேலை தாங்க. நீங்க என்ன ஊழியக்காரனா வச்சிருக்கீங்களா இல்லையா எனக்கு தெரியாது. நான் இப்ப ஊழியம் செய்யல, ஐ எம் a சிங்கர், பாடுறேன். என்ன காப்பாத்திக்கிறதுக்கு ஒரு ஃபெல்லோஷிப்ல இருக்கிறேன், நான் பாடுறேன், அவ்வளவுதான். மற்றபடி எனக்கு என்னன்னு தெரியாது. எனக்கு ஒரு வேலை வேணும்னு 1.5 மணி நேரம் உட்காந்து அழுது ஜெபம் பண்றேன். ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு போனா, தட் சேம் டே நைட் ஐ ஹேட் அ ட்ரீம். அன்னைக்கு ராத்திரி ஒரு சொப்பனம் பார்க்கிறேன். நான் படிச்ச நேசரத் மர்காசி ஹையர் ஸ்கூல்ல +2ல உட்கார்ந்து இருக்க மாதிரி பார்க்க. காலையில எந்திரிச்சு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றேன். நான் +2 முடிச்சு 9 வருஷம் ஆச்சு ஆண்டவரே, நான் +2 முடிச்சு 9 வருஷம் ஆச்சு. மறுபடி +2ல உட்கார்ற மாதிரி காமிச்சிருக்கீரே, எனக்கு எதுவும் டெஸ்ட் வரப்போதா, ஸ்பிரிச்சுவல் டெஸ்ட் வரப்போதா, ஆவிக்குரிய சோதனை வரப்போதா தெரியல. உட்காந்து ஜோமணி முடிச்சு குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கேன். அந்த ஸ்கூல் பியூன் என்னை தேடி வர்றாரு. பலன் உங்களை ஹெட் மாஸ்டர் பார்க்கணும்னு சொல்றாருங்க. நான் கேட்டேன், ஹெட் மாஸ்டர் எதுக்கு என்ன பார்க்கணும்னு சொல்ற? தெரியாது, வர சொன்னார். நீங்க போங்க, நான் வாரேன். அது ஒரு கிறிஸ்டின் மேனேஜ்மெண்ட் CSI டைசிஷன் சொல்லுது. அந்த ஸ்கூல்ல வேலை பார்க்கணும்னா முதல்ல சங்கம் கட்டி இருக்கணும், சர்ச்சுக்கு சங்கம் கட்டணும், குறைஞ்சது 5 வருஷமாவது சங்கம் கட்டி இருக்கணும். நான் சங்கமே கட்டலை, ஏன்னா பாலசுப்ரமணியன், எனக்கு சங்கம் கட்டணுங்கிறதே தெரியாது. இன்னொன்னு, அங்கே பதிஞ்சிருக்கணும், வேலைக்கு பதிஞ்சிருக்கணும். நான் வேலைக்கு பதியலை, ஏன்னா நான் வெறும் BSc பாட்னி. இந்த முருங்கை மரம்னா என்ன, வேப்ப மரம்னா என்ன, கருவேப்பிலை மரம்னா என்னன்னு இதை மரம் செடி கொடியை பத்தி தான் படிச்சிருக்கேன். BSc பாட்னி தான் படிச்சிருக்கேன். ஆனா நான் படிக்கவும் இல்லை, வித்தவுட் குவாலிஃபிகேஷன். டிப்ளமோ கிடையாது, B.Ed கிடையாது, டீச்சர் ட்ரைனிங் கிடையாது, எதுவுமே படிக்காதன்னா ஏதோ ஹெட் மாஸ்டர் வர சொன்னான்னு சொல்லி போய் பார்த்துட்டு, சார் என் பாலசுப்ரமணியன், யூ ஆர் அப்பாயிண்டட்னாரு. அப்பாயிண்டடா? என்ன சார் சொல்றீங்கன்னு? உன்னை 11th 12th அக்ரி டீச்சர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன். நான் சொன்னேன், சார் நான் அக்ரியே படிக்கலன்னு. பரவாயில்ல, நீ வேலைக்கு சேர்ந்துட்டு படினாரு. தேவ சமூகத்துல நின்று சொல்றேம்மா, நான் மர்காசி ஸ்கூல்ல, நான் படிச்ச ஸ்கூல்ல என்ன அடிச்ச வாத்தியாருக்கு மத்தியில, எனக்கு பாடம் எடுத்த வாத்தியார் மத்தியில நான் ஒரு டீச்சரா ஸ்டாஃப் ரூமுக்கு போறேன். உள்ள போகும்போது எனக்கு பாடம் எடுத்த கர்நாதி வாத்தியார் சொல்றாரு, பாலன் சார் வாங்கினாரு. எனக்கு சந்தோஷம். ஜெயதாஸ்னு ஒரு வாத்தியார் உண்டு, பாடம் எடுக்கும்போது சொல்றாரு, எடா மாடு, அப்படிதான் கூடுவாரு. நான் உள்ள போய் உட்கார்ந்துருக்கேன், அவரு பாலன் சார் அப்படின்னாரு. ஒரு நேரத்துல நான் சார் சார்னு ஆட்கள் இன்னைக்கு என்னைய சார் சாருங்கும் போது, என்ன பாக்கியம் எவர்க்குண்டிந்த ஸ்லாக்கியம், என்ன பாக்கியம். யோசித்து பாருங்க, இதெல்லாம் தேவன் தமது பிள்ளைகளுக்கு கொடுக்கிற மேன்மைமா. தேவன் தமது பிள்ளைகளுக்கு, உங்களுக்கு இந்த மேன்மையை வச்சிருக்காரு. அதை தான் நான் சொல்றேன், உங்களுக்கு இவ்வளவு மேன்மையை வச்சிருக்காரு, கிருபை வச்சிருக்காரு. ஆச்சரியமா இருந்துச்சு. நான் ஸ்கூல்ல டீச்சரா வேலைக்கு சேர்ந்துட்டு கடலூர் காந்தி கிராம யூனிவர்சிட்டியில டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல டிப்ளமோ அக்ரி படிச்சேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணேன். பாஸ் பண்ணி மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃபா இருக்கிற என்ன கவர்மெண்ட் சேலரிக்கு ப்ரொபோஸ் பண்றாங்க. that day night another dream I have. ஆண்டவர் சொன்னார், வேலையை ரிசைன் பண்ணிட்டு ஊழியத்துக்கு வந்துட்டார். நான் சொன்னேன், இப்பதான் எனக்கு பொண்ணு வீட்டுக்காரங்க வந்திருக்காங்க. வாத்தியார் வேலை கிடைச்ச உடனே பொண்ணு வீட்டுக்காரங்களாம் வந்தாங்க. ஆண்டவர் இப்பதான் பொண்ணு வீட்டுக்காரங்க வந்திருக்காங்கன்னு, வேலையை விட்டுட்டு ஊழியத்துக்கு வான்னு சொன்னேன்னாரு. அன்னைக்கு வேலையை ரிசைன் பண்ணிட்டு இந்த ஊழியத்துக்கு வந்தேன், February 19. அதை விட மேன்மையா தான் வச்சிருக்காரு. இதை எதுக்கு சொல்றேன்னா, உங்க வாழ்க்கையில கர்த்தர் எங்கோ இருக்கிறார் நினைச்சு நீ ஜெபம் பண்ண அழைக்கப்படல. நீங்க கண்ணை மூடி ஜெபிக்கும் போது அவர் எங்கேயோ இருக்கிறார் நினைச்சு ஜெபிக்கிறதுக்கு நீங்க அழைக்கப்படல. கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்க ருசித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கீங்க. திருமுறள் சொல்றாரு, தேனுக்குள் இன்பம் கருப்பா சிவப்பா வானுக்குள் ஈசனை தேடும் மதியிலீர், தேனுக்குள் இன்பம் சொரிந்திருந்தார் போல் ஊனுக்குள் ஈசன் ஒளிந்திருந்தானே. உன் கையில தேனை வச்சுட்டு அதை கருப்பா சிவப்பான்னு பார்க்காத, அதனால ஒரு புரோஜனம் இல்லை, அதை நக்கிப்பார், அப்பதான் அதன் சுவை தெரியும்.
தேனை என்ன பண்ணணும்? சாப்பிடணும். கர்த்தர் என்ன பண்ணணும்? அனுபவிக்கணும். உங்க வாழ்க்கையில கர்த்தர் நல்லவர் என்பதை அனுபவிக்கணும். என் வாழ்க்கையிலமா என் வாலிப நாட்கள்ல ரட்சிக்கப்பட்ட பிறகு என்ன பண்ணுவேன்னா, வீட்டுல மொட்டை மாடியில உட்காந்து நடந்து ஜெபம் பண்ணுவேன். 10 மணிக்கு மேல நடப்பேன். நடந்து ஜெபம் பண்ணுவேன். 10-11 மணி ஆனோடனே சேர்ல உட்காந்துக்கிடுவேன். 1 மணி நேரத்துக்கு மேல நடக்க முடியாது. சேர்ல உட்காந்துக்கிடுவேன். சேர்ல உட்காந்து ஒரு 1/2 hour ஜெபம் பண்ணுவேன். தூக்கம் வரும். தூக்கம் வந்த உடனே திரும்ப என்ன பண்ணுவேன்? திரும்ப நடப்பேன். திரும்ப டயர்ட் ஆயிருமா, ஒரு பாய் எடுத்து விழிச்சு குப்புறப்படுத்து கிடந்து ஜெபம் பண்ணுவேன். தூக்கம் டப்புக்குன்னு மண்டை அடிக்குமா தெரியல, அதுக்கு பிறகு திரும்பி எந்திரிச்சிருவேன். ஜெபத்துல போராடுவேன். நம்ம எல்லாம் பாடுறோம் தெரியுமா? யாக்கோபு போல ஜெபித்திடும். போதும், வயிறு பசிக்கு வீட்டுக்கு கூடுன்னு சொல்றீங்களோ. ஒரு பைபிளில் பாட மாட்டேங்க. ஒரு பைபிள் பாட மாட்டேங்க. இது எங்க லாங்குவேஜ்? திருநெல்வேலி லாங்குவேஜ். உங்களெல்லாம் விலை என்ன சொல்லன்னு தெரியல. இல்ல பாடுவியலா? சோத்திரம் ஆண்டவரே. நம்ம பாடுறோம் தெரியுமா? யாக்கோபு போல ஜெபித்திடும் உறுதியான ஜெபவி. எங்க அவங்கதான் சம்பி போய் உட்கார்ந்திருக்கல. ஜெபத்துல போராடுங்கம்மா. நான் ரட்சிக்கப்பட்ட நாட்கள்ல 5 மணி நேரம் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். ஊழியத்துக்கு வந்த பிறகு 8 மணி நேரம் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். ஒருவேளை இன்னைக்கு நான் யோசித்து பார்க்கிறேன், தேவன் என்ன ஆசீர்வதிச்சிருக்காருன்னா அன்னைக்கு நான் ஜெபத்துல விழுந்து கிடந்தது. உங்க வாழ்க்கையில தயவு செய்து சொல்றேன், நீங்கெல்லாம் ஆசீர்வாதமா இருக்கணும்னு நினைச்சா ஜெபம் பண்ணுங்க. பைபிள் வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க. பைபிள் வாசித்தா தூக்கம் வரும். தூக்கம் வந்த உடனே கொஞ்ச நேரம் தூங்குங்க, தப்பே கிடையாது. தூங்கிட்டு எந்திரிச்ச உடனே திரும்ப பைபிள் வாசிக்கணும். தட் இஸ் சீக்ரெட். அவர் அற்புதங்களை செய்வார். கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்வார். இன்னைக்கு நான் தமிழ்நாட்டுல எங்கேயாவது போனேன்னா, அன்னைக்கு ஒரு பேங்க்குக்கு போயிருக்கேன். பேங்க்ல போன உடனே எனக்கு மலேசியால இருந்து ஒருத்தர் ஆஃபரிங் அனுப்பி வச்சிருந்தார். அந்த பணத்தை மாத்துறதுக்காக பேங்க்கு போயிருந்தேன். மலேசியன் ரிங்கிட்ட மாத்துறதுக்காக பேங்க்கு போயிருந்தேன். பேங்க் போன உடனே அவங்க சொல்றாங்க, சார் 4:30 மணி ஆயிட்டு சார், க்ளோஸ் பண்ணிட்டோம் அக்கௌண்ட்ஸ் எல்லாம், நீங்க நாளைக்கு வர முடியுமா? நாங்க சரி அப்படின்ட்டு அடுத்த நாள் போறேன். அடுத்த நாள் போகும்போது அந்த உள்ள வேலை பார்க்குற அந்த ஸ்டாஃப் எல்லாம் என்கிட்ட கேட்டாங்க, சார் இன்னைக்கு நீங்கள் ஸ்கூல் போலையா அப்படின்னாங்க. ஸ்கூலா? நான் மறந்துட்டேன். நான் வாத்தியார வேலை பார்த்ததையும் மறந்துட்டேன். அப்போ நான் சொன்னேன், ஸ்கூலுக்கு எதுக்கு போகணும்? என் பிள்ளைய காலையில் 8:30 மணிக்கு ஸ்கூலில் விட்டு வந்துட்டேனே. இல்லை நீங்கள் வேலை பார்க்கீங்களான்னாங்க. இல்லை நான் வேலை பார்க்கலன்னே. உடனே அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு பையன் வந்தான், சார் நான் உங்கள் ஸ்டூடெண்ட் அப்படின்னா. ஸ்டூடெண்ட்டா? அப்படின்னா ஆமாம், நான் உங்கள்கிட்ட 10th படித்தேன். நான் 10th படிக்கும்போது நீங்கள் அங்கே 11th ஸ்கூல் எடுத்துகிட்டு இருந்தீங்க, நான் நீங்கள் டீச்சராக இருக்கீங்கன்னு நினச்சேன். இல்லைப்பா நான் வேலையை ரிசைன் பண்ணிட்டு ஊழியத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு. இப்போ யோசிச்சு பாருங்க, நிறைய இடங்களுக்கு போகும்போது சிலர் என்னை பார்த்து விஷ் பண்ணுவாங்க. இன்னைக்கு கூட காலையில் புரசேவகத்தில் பேசும்போது ஒரு தம்பி மைக்கலாம், அவன் என் தம்பி கூட படித்தவன். அவன் என்ன பார்த்தோன்னா சேருங்க, எனக்கு யாருன்னே புரியல. நான் புரசேவகத்தில் உள்ள பையன் போல நினச்சா. அவன் சொல்ல, நான் ஆசிரியத்து, என் பேர் மைக்கேல், இங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னா. எப்படி தெரியும்னே? நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சதை பார்த்து வந்தேன்னா. பார்த்தா என் தம்பி செட். அவன் +2 படிக்கும்போது நான் +2 வாத்தியாராக இருந்தேன். அதாவது தேவன் கொடுக்கிற மேன்மை மகிமையா இருக்கும். உங்களை ஆசீர்வதிக்க தான் வந்தார், அப்படிதானே? அவரே சொல்றாரு, நீங்க ஆசீர்வதிக்கணும் ஒழிய யாரையும் என்ன பண்ணக்கூடாது, சபிக்க கூடாதுன்னு சொன்னார். சொன்னாரா இல்லையா? அப்ப உங்களை மற்றவர்களை ஆசீர்வதிங்கன்னு சொன்ன கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா மாட்டாரா? அவர் சொல்றாரு, என்னிடத்தில் வருகிற ஒருவரையும் நான் புறம்பே தள்ள மாட்டேன். நீங்க டிமாண்ட் பண்ணுங்க. ஒரு அக்சால் திருமணம் முடிஞ்சு தேவ சமூகத்துல தகப்பனை விட்டு போகும்போது பாருங்க, கழுதையை விட்டு இறங்கிக்குவாரா. தகப்பன் கேட்க, என்னம்மா எப்பா நீங்க தந்தது எனக்கு திருப்தி இல்லப்பா, நீங்க தந்ததெல்லாம் எனக்கு என்னமோ வறட்சியான இடமா தெரியுது, கொஞ்சம் நீர்ப்பாய்ச்சலான இடத்தை தாங்க. கேட்டதை தகப்பன் கொடுத்தான். ஒரு உலக பிரகாரமான தகப்பன் கொடுக்கும் பொழுது தேவன் ஏன் உங்களுக்கு தரமாட்டார? உங்களை ஆசீர்வதிப்பதே, சொல்லுங்க, உங்களை ஆசீர்வதிப்பதே பிரியம். இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறதே. ஆமா, அப்ப நீங்க தான் ஆவிக்குரிய ஒரு இஸ்ரவேலன். அப்ப இன்னைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கொஞ்சம் போராடுங்க. வேதவசனம் சொல்லுது, வாசித்து பாருங்க. சங்கீதம் 118, 22, 23 வாசிங்களேன். சங்கீதம் 118, 22, 23 வாசிங்க. அதானா 118? வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. நல்லா கவனிச்சு பாருங்க. தேவனுடைய வசனம் சொல்லுது, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று சொல்லின தல் மூளைக்கு தலைக்கல். இன்னைக்கு தேவ சமூகத்துல உட்கார்ந்து இருக்கிற நீங்க சொல்லலாம், பிரதர் எங்க வீட்டுல என்ன யாருமே மதிக்க மாட்டாங்க பிரதர்,
இல்ல நான் வேலை பார்க்குற இடத்துல என்னை யாருமே மதிக்க மாட்டாங்க, என்னெல்லாம் யாருமே ஒரு பொருட்டாவே நினைக்க மாட்டாங்க. எனக்கே சில நேரம் எனக்குள்ள தாழ்வு மனப்பான்மையில ஏன் நம்ம இப்படி இருக்கோன்னு நானே என்ன நொந்துகிறேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? இல்ல நீங்களே உங்களை குறித்து நம்மளாம் எதுக்குமே உதவ மாட்டோம் பிரதர், என்னத்தையோ மனுஷனை பிறந்துட்டோம், வெந்ததை திங்கும், விதி வந்த சாவணுங்கிற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கீங்களா? இல்ல நான் புறக்கணிக்கப்பட்டிருக்கேன்னு நினைக்கீங்களா? இல்ல நான் கைவிடப்பட்ட நிலையில இருக்கேன்னு சொல்றீங்களா? இல்ல நானும் எவ்வளவோ ஜெபம் பண்ணி பார்த்துட்டேன், இதுவரைக்கும் எந்த மாற்றமும் வரல, கர்த்தர் கூட என்ன மறந்துட்டார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? எல்லாத்துக்கும் ஆண்டவர் வசனம் வச்சிருக்காரு. அதனாலதான் ஆண்டவர் வேதத்துல அழகா சொல்ல, கர்த்தருடைய புஸ்தகத்துல தேடி வாசியுங்கள், அது ஒன்றாகிலும் ஜோடு இல்லாமல் இராது. அப்ப கர்த்தருடைய புஸ்தகத்துல எதுக்கு தேடி வாசிக்கணும்னா, நீங்க எந்த நிலையில் இருக்கிறீங்களோ அந்த நிலையில இருக்கிற உங்களுக்கு ஏற்ற வசனத்தை அவர் வச்சிருக்கார், அதை பிடிச்சு டிமாண்ட் பண்ணணும். இப்போ ஒரு வீடு இருக்குன்னு எடுத்துக்கிடுங்களேன், ஒரு வீட்டுக்கு ஃப்ரண்ட் டோர் ஒன்று இருக்கும், அப்படிதானே? ஃப்ரண்ட் டோருக்கு ஒரு சாவி வச்சிருப்போம், அதுக்கு ஒரு பூட்டு போட்டிருப்போம், சாவி வச்சிருப்போம். அந்த பூட்டுக்கு 3 சாவி இருக்கும். ஆனா அந்த சாவியை வச்சு உள்ள இருக்கிற ஸ்டோர் ரூம் பூட்டை திறக்க முடியுமா? திறக்க முடியாது. அந்த சாவியை வச்சு பெட்ரூம் டோர் சாவியை பூட்டை திறக்க முடியுமா? திறக்க முடியாது. ஒவ்வொரு பூட்டுக்கும் 3 சாவி இருக்கும், ஆனா ஒவ்வொரு பூட்டுக்கும் தனித்தனி சாவி இருக்கும், அப்படிதானே? அதே மாதிரிதான் இந்த வேதத்துல நீங்க எந்த நிலையில எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் உங்களை பலப்படுத்த, உங்களை ஆசீர்வதிக்க, உங்களை கற்றுக் கொடுக்க, உங்களை உயிர்ப்பிக்க, உங்களை உயர்த்துறதுக்கு தேவன் ஒரு வசனத்தை வச்சிருக்கிறார். அதனாலதான் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அப்படின்னு சொல்ற. நீங்க வேத வாக்கியங்களை ஆராய்ஞ்சு பாத்தீங்கன்னா உங்க பலவீனத்துக்கேற்ற ஒரு வசனம் இருக்கும், உங்க போராட்டத்துக்கேற்ற ஒரு வசனம் இருக்கும், உங்க தோல்விக்கேற்ற ஒரு வசனம் இருக்கும், உங்க ஆசீர்வாதத்துக்கேற்ற ஒரு வசனம் வச்சிருக்கும். அது எதுக்குன்னா உங்களுக்கு திறக்கிற ஒரு சாவி, அதான் அந்த வசனம் தான். உங்களுக்கு நன்மையை திறக்கிற ஒரு கீ அதுதான். இங்க தேவனுடைய வசனம் சொல்லுது, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று சொல்லி தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லா இருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஆசீர்வாதம் எப்படி வரும், யார் மூலமா வரும், என்னைக்கு வருங்கிறது நமக்கு என்ன பண்ணாது, தெரியாது. அதனாலதான் கர்த்தர் சொல்றார், விழித்திருங்கள், விசுவாசத்துல நிலைத்திருங்கள் அப்படின்னு சொல்றார். இன்னைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிறோம், யோசித்து பாருங்க. நான் 7ஆப்பு ஃபெயில் ஆகி, 9ஆப்பு ஃபெயில் ஆகி, பிஎஸ்சி ஃபெயில் ஆகி, நான் பிஎஸ்சி படிச்சுட்டு இருக்கும்போது என் கூட படிச்ச என் நண்பன் இம்மானுவேல் வந்து எம்சிஏ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணான். எம்சிஏ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணான். ஆனா 40 ஆடு வாங்கி ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தான். எம்சிஏ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல முடிச்சவன், அவங்க அக்கா சென்னையில கோடீஸ்வரி, அவங்க அண்ணன் சென்னையில கோடீஸ்வரன், அக்காவும் அண்ணனும் சென்னையில 2 கம்பெனி வச்சிருக்காங்க, எங்க ஊருக்காரங்க நாசரித்துக்காரங்க, கோடீஸ்வரங்க. ஆனா தம்பி கஷ்டப்பட்டு ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தான். ஏன்னா 2 பேரும் அம்மா அப்பாவுக்கு துட்டு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. இப்பதான் என் ஃப்ரெண்டுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆச்சு. என் ஃப்ரெண்டுக்கு இப்பதான் 2 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆச்சு. அவனுக்கு கல்யாணம் ஆகும்போது 48 வயசு. யோசித்து பாருங்க, எம்சிஏ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல முடிச்சவன் 2 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணான். கல்யாணம் பண்ணும்போது அவனுக்கு 48 வயசு. இப்ப அன்னைக்கு என்ன பார்த்து சொல்றான், பலன் 48 வயசுல கல்யாணம் முடிச்சிருக்கேன், எனக்கு குழந்தைக்கு ஜோமணிக்கேன்னா. பேர் என்னது? இம்மானுவேல். என் பேர் என்னது? பாலசுப்ரமணியன். நான் அவன்கிட்ட பார்க்கும் போதெல்லாம் சொல்லுவேன், டேய் கோவப்படாத, கர்த்தரை தேடுமே. அவன் சொல்லுவான், அவர் என்ன தேடட்டு. அவன் என்ன சொல்லுவான், காணாம போன ஆட்டு தேடினேன்ல, அவர் என்ன தேடட்டுன்னா. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, குளத்துட்டு கோவிச்சுட்டு என்ன பண்ணக்கூடாது. நமக்கு தேவைன்னா நாம தேவ சமூகத்துல விழுந்து கிடக்கணும், விழுந்து கிடக்கணும், போராடணும், காத்திருக்கணும், அங்கலாய்ப்பு மாறுகிறதுக்காக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். அதாவது என் தம்பி நேசரத்து பாலிடெக்னிக்ல படிச்சான், அவன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். என் தம்பி கூட ஒரு பையன் படிச்சான். பாத்தீங்கன்னா அவன் என் கதை. அவன் ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல அரியர். அந்த மார்க் ஷீட்டை தூர போட முடியாது, ஏன்னா ஒரு பாடம் பாஸ் பண்ணி வச்சிருப்பான். என் தம்பி கூட படிச்ச பையன் பாலிடெக்னிக் டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிக்கும் போது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல என்ன மாதிரி அவன் படிச்சு ஒவ்வொரு செமஸ்டர்லயும் பாத்தீங்கன்னா ஒரு பேப்பர் பாஸ் பண்ணி அந்த அந்த மார்க் ஷீட்டை தூர போட முடியாது, ஏன்னா அதுல ஒரு பேப்பர் பாஸ்ன்னு இருக்கும். அவன் பாலிடெக்னிக் முடிக்கும் போது கிட்டத்தட்ட 7 வருஷம் கழிச்சு தான் அவன் பாலிடெக்னிக் முடிக்கிறான். நீங்க நம்புறீங்களா இல்லையே தெரியல, தேவ சமூகத்துல சொல்றேன், 7 வருஷம் கழிச்சு பாலிடெக்னிக் முடிக்கிறான். ஏன்னா மார்க் ஷீட் சேர்த்துக்கிட்டே இருக்கான். எல்லாருக்கும் 6 மார்க் ஷீட் இருக்குன்னா அவனுக்கு 12 மார்க் ஷீட் இருக்கு. யோசித்துக்கிடுங்க, 12 மார்க் ஷீட் இருக்கு. சென்னையில வச்சு ஒரு இன்டர்வியூ நடக்கு, சவுதிக்கு வேலைக்கு போறதுக்கு. இவனும் பாம்போல வந்து நிக்கான், நமக்கும் வேலை கிடைக்குமான்னு.
அங்க இன்டர்வியூ பண்றவங்க எல்லாம் பயங்கர ஜீனியஸ். சென்னையில தான் நங்கநல்லூர்லயே எங்கேயோ வச்சு ஒரு இன்டர்வியூ நடக்கு. இவனும் போயிருக்கான். பாத்தீங்கன்னா மத்தியானம் 12:30 வரைக்கும் இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு இருந்தவங்க திடீர்னு இவன் டேன் வரப்போகும்போது எல்லாம் லஞ்சுக்கு போயிட்டு பெற வாங்கட்டாங்க. இவனுக்கு ஏற்கனவே ஹை பிபியில போறான். நம்ம மார்க் சீட்டு 12 சீட்டு என்ன பண்ணியிருக்கோம், அடுக்கி வச்சிருக்கோம். எல்லாரும் 6 சீட்டு வச்சிருந்தா இவன் 12 சீட்டு வச்சிருக்கோன்னு டென்ஷன்ல போயிட்டு இருக்கான். இவன் உள்ள டைம் போகும்போது அவங்க என்ன சொல்றாங்க, லஞ்ச் டைம் போயிட்டு 1 மணிக்கோ 2 மணிக்கோ வாங்கன்னு அனுப்பிட்டாங்க. எல்லாரும் போயிட்டாங்க. அதுல ஒரு பியூட்டி என்னன்னா, அந்த இன்டர்வியூ செலக்ட் பண்றதை விசிட் பண்றதுக்கு சவுதியில இருந்து 2 அரபியன் வந்திருக்கான். அவனும் பக்கத்துல சேர் போட்டு இன்டர்வியூ அங்க நடந்துட்டு இருக்கும்போது இவன் இந்த மாதிரி சேர் போட்டு உட்காந்து இவனை பார்த்துட்டே இருக்கானுங்க. இவங்க எல்லாம் எந்திரிச்சு சாப்பிட போன இந்த 2 அரபியும் குசு குசுன்னு ஏதோ பேசிட்டு என்ன சொல்றாங்க, பியூனை கூப்பிடுறாங்க, அந்த லாஸ்ட்ல நிக்கிறவன வர சொல்லுங்க. இவன் 12 மார்க் சீட்டு வச்சுட்டு நிக்கிறவன். இவன் திரும்பி போனவன பியூன் கூப்பிடுறான். ஒன்னு அந்த அரபி கூப்பிடுறாங்கன்னு இவன் ஏற்கனவே கைகள்லாம் விடவெடுத்துட்டு வரான். ஆண்டவரே தோத்துறேன் ஐயா, எனக்கு வேலை கிடைக்குமோ இல்லையோ, இவனோட்டையே பேச முடியாது தமிழ் ஆட்கள்கிட்ட, இவனு அரபுக்காரன்கிட்ட நான் என்னத்தை பேச போறேன்னு தெரியல ஆண்டவரேன்னு வேத்து விடுவீங்க நடுங்கிட்டு வந்து ஏசப்பா தோத்துறேன் என்ன காப்பாத்தீங்கன்னு கொடுக்கான். இவனு 2 பேரும் புரட்டி பார்க்கானுவேன். பார்த்தா அவனுக்கு மண்டையில என்ன புரிஞ்சிருக்கு தெரியுமா, மத்த எல்லாரும் 6 சீட்டு கொடுத்தான், இவன் 12 சீட்டு கொடுத்துருக்கான். இவன் நிறைய படிச்சிருக்கான். பியூனை கூட்டான், அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இவனுக்கு அடின்னு அடிச்சு கொடுத்துட்டு போயிட்டான். சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்தானுங்கல்ல செலக்ட் பண்ணவனுங்க. அவனு கேட்காங்க, இல்லை அந்த அரபுக்காரன் இவனு 2 பேரும் ஒருத்தனை செலக்ட் பண்ணான்னு அவன் டிசி ரெக்கார்டெல்லாம் கொண்டு வாங்கன்னு பார்த்தா அவனை கூப்பிட்டான். என்னதுன்னு எனக்கு தெரியலன்னு அவன் வேலை அடிச்சு கொடுத்துட்டான். உனக்கு லக்கு இருந்திருக்குப்பா, நான் அதை கெடுக்க விரும்பல, அந்த முட்டா பயிலுக்கு ஒன்றும் புரியல, சரி போ பிழைச்சிக்க. யோசித்து பாருங்க, இஸ் இட் பாசிபிள்? கர்த்தர் செய்ய நினைத்தது. இன்னைக்கு சவுதியில 4 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறாமா. என் தம்பி சொல்லுவான், என்ன ஜோமன்னா கழுத ஊர்க்குருவி உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகாதும்பாங்க. ஆனா இந்த கிறிஸ்தவனுக்கு மட்டும் எங்க இருந்து தான் லக் கிடைக்கும் தெரிய மாட்டேன். யோசித்து பாருங்க, நீங்க ஆசீர்வாதமா இருக்கும்படிக்கு தான் அவர் சாபமானார். அப்ப ஏன் உங்களுக்குள்ள நெகட்டிவ் தாட்டுக்கு இடம் கொடுக்கீங்க? நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், உனக்கு அற்புதம் நடக்கோ இல்லையோ, நீ தோல்வி மனப்பான்மைக்கு மட்டும் இடம் கொடுக்கவே கொடுக்காத. தோல்வி மனப்பான்மைக்கு இடம் கொடுக்கவே கொடுக்காதீங்க. ஆபிரகாமுக்கு டைரக்டா ஆண்டவரே வாக்கு பண்ணார், உன் கற்ப பிறப்பாய் இருப்பவனே உன் சந்ததி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருப்பான்னு சொன்னார். உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போல கடற்கரை மணலத்தனையா இருக்கும்னு சொன்னவர் எதுக்கு 25 வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை கொடுக்கார்? ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் நிறைய ஸ்பிரிச்சுவல் புக் வாசித்திருக்கேன். 4th டைமென்ஷன் ஒரு புக் வாசித்தேன். 4th டைமென்ஷன் பாஸ்டர் பாலியாங்கிச்சோ எழுதின புக்கு. அதுல நிறைய மிராக்கிள்ஸ் எழுதியிருப்பார். அப்போ அவர் சொல்றாரு, என் கண்ணுல ஒரு பிரச்சனை, தேவ சமூகத்துல போய் நான் ஜெபம் பண்றேன், கர்த்தர் உடனே சொல்லிட்டாரு உன்னை சுகமாக்குவேன்னு. ஆனா 10 வருஷம் கழிச்சு என்ன சுகமாக்குனாருங்க. இவர் ஆண்டவர்கிட்ட மெல்ல கேட்டாரா, ஆண்டவரே நான் எத்தனையோ விசுவாசிக்கு ஜெபம் பண்ணும்போது உடனே சுகம் கொடுத்த நீர், எனக்கு என் கண்ணு பிரச்சனை சுகமாக்குறதுக்கு இதுக்கு 10 வருஷம் எடுத்தீரு. அப்பதான் அவர் சொன்னாரா, வேற ஒண்ணும் இல்ல, நீ இவ்வளோ பெரிய சர்ச்சுக்கு பாஸ்டரா இருந்துட்டு கடைசியில உன் மனைவியே ஒரு ஊழியத்துல பயன்படுத்த மாட்டேன்ட்டா. நீ உன் மனைவியை 10 வருஷம் கழிச்சுதான் சரி தாய்மார் கூட்டம் நடத்து வாலிபர் கூட்டம் நடத்துன்னு கொடுத்தா. உன் மனைவிய நீ என்ன பண்ற, அவ எலிஜிபிள் நீ ஒதுக்கி வச்சிருந்தா, ஊழியம் என்னுடையதா உன்னுடையதான்னு சொல்லி உனக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் நானும் உனக்கு அந்த வியாதியை சுகமாக 10 வருஷம் காத்திருந்தேன். இப்ப யோசித்து பாருங்க. அப்பதான் பாலியாங்கிச்ச சொல்றாரு, நம்முடைய அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன் பைபிள் இருக்கிற மாதிரி நம்முடைய அறிவு தேவனுக்கு முன்னாடி குறை உள்ளது. யோசித்து பாருங்களேன். மோசே சொல்றான், நான் திக்கு வாயினும் மந்த நாவு, ஆனா கர்த்தர் உன்னை தீர்க்கதரிசியா வச்சேங்க. யோசித்து பாருங்க, பார்வோனுக்கு ஆண்டவனா வச்சேன். உங்ககிட்ட இருக்கிற பலவீனத்தை பார்த்து ஆண்டவர் உங்களை தெரிந்து கொள்ளுகிறதே இல்ல. நீங்களும் நானும் அவரை டிபெண்ட் பண்ணி வாழ்ந்தா போதும், அவரை சார்ந்து வாழ்ந்தா போதும், அவரை நோக்கி பார்த்தா போதும், உங்களை பிரகாசிக்கப்படும். இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற நல்ல வார்த்தை அதுதான். என்ன சொல்றாருன்னா, தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமர பண்ணுகிறார். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்க வந்திருக்கார். அல்லேலூயா. ஜோமனோமா அப்படியே ஒரு நிமிஷம் நம்ம எல்லாம் எழும்பி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நம்ம பார்ப்போம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க.